வெள்ளாள இளைஞர்களே வீறு கொண்டு வாருங்க, வீர நடை போட்டபடி ஏறு போல வாருங்க. வெள்ளாள இளைஞர்களே வீறு கொண்டு வாருங்க, வீர நடை போட்டபடி ஏறு போல வாருங்க. சொல்லாமல் தெரிவதில்லை பெருமையெல்லாம் கூறுங்க, சொல்லாமல் தெரிவதில்லை பெருமையெல்லாம் கூறுங்க. சொக்க தங்க நாமதான் சூதுவாது ஏதுங்க, சொக்க தங்க நாமதான் சூதுவாது ஏதுங்க. வீர இன தோழர்களே வாருங்க வாருங்க, வெள்ளாள சொந்தங்களே உலகை வெல்ல வாருங்க. வீர இன தோழர்களே வாருங்க வாருங்க, வெள்ளாள சொந்தங்களே உலகை வெல்ல வாருங்க. வெள்ளாள இளைஞர்களே வீறு கொண்டு வாருங்க, வீர நடை போட்டபடி ஏறு போல வாருங்க. விளைஞ்ச நிலத்தின் வியர்வையெல்லாம் நமக்கு சொந்தம் தானுங்க, விளைஞ்சதெல்லாம் கொடுத்ததாரு நம்ம சொந்தம் தானுங்க. விளைஞ்ச நிலத்தின் வியர்வையெல்லாம் நமக்கு சொந்தம் தானுங்க, விளைஞ்சதெல்லாம் கொடுத்ததாரு நம்ம சொந்தம் தானுங்க. களையெடுப்பு நிலத்துல தான் நம் குலத்தில் ஏதுங்க, களையெடுப்பு நிலத்துல தான் நம் குலத்தில் ஏதுங்க. காத்து நாட்டும் நம்ம புகழ நாளும் பேசும் பாருங்க, காத்து நாட்டும் நம்ம புகழ நாளும் பேசும் பாருங்க. வீர இன தோழர்களே வாருங்க வாருங்க, வெள்ளாள சொந்தங்களே உலக வெல்ல வாருங்க. வீர இன தோழர்களே வாருங்க வாருங்க, வெள்ளாள சொந்தங்களே உலகை வெல்ல வாருங்க. வெள்ளாள இளைஞர்களே வீறு கொண்டு வாருங்க, வீர நடை போட்டபடி ஏறு போல வாருங்க. மாடு கட்டி போரடிச்சா மாடாது என்றுதான், யாரை கட்டி போரடிச்ச சமுதாயம் நாமுங்க. மாடு கட்டி போரடிச்சா மாடாது என்றுதான், யானை கட்டி போரடிச்ச சமுதாயம் நாமுங்க. நாடு வீடும் வாழ்ந்திடவே உயிர் வளர்த்ததாதுங்க, நாடும் வீடும் வாழ்ந்திடவே உயிர் வளர்த்ததாதுங்க. நாள்தோறும் பயிர் வளர்த்த வெள்ளாளர் தானுங்க, நாள்தோறும் பயிர் வளர்த்த வெள்ளாளர் தானுங்க. வீர இன தோழர்களே வாருங்க வாருங்க, வெள்ளாள சொந்தங்களே உலகை வெல்ல வாருங்க. வீர இன தோழர்களே வாருங்க வாருங்க, வெள்ளாள சொந்தங்களே உலகை வெல்ல வாருங்க. வெள்ளாள இளைஞர்களே வீறு கொண்டு வாருங்க, வீர நடை போட்டபடி ஏறு போல வாருங்க. அரசாங்கம் செய்யவே சீருடனே பக்கபலம் தந்தது நம் குலமுங்க. சேர சோழ பாண்டியர்கள் அரசாங்கம் செய்யவே சீருடனே பக்கபலம் தந்தது நம் குலமுங்க. நீரணிந்த செய்வநெறி செல்வரான நாமெல்லாம், நீரணிந்த செய்வநெறி செல்வரான நாமெல்லாம். செக்கிழுத்த செம்மல் வாழ்ந்த தமிழ் குலம் தானுங்க, செக்கிழுத்த செம்மல் வாழ்ந்த தமிழ் குலம் தானுங்க. வீர இன தோழர்களே வாருங்க வாருங்க, வெள்ளாள சொந்தங்களே உலகை வெல்ல வாருங்க. வீர இன தோழர்களே வாருங்க வாருங்க, வெள்ளாள சொந்தங்களே உலகை வெல்ல வாருங்க. வெள்ளாள இளைஞர்களே வீறு கொண்டு வாருங்க, வீர நடை போட்டபடி ஏறு போல வாருங்க. வீர இன தோன்றலாம், தென்னிலங்கை சென்று வெற்றி கொடி நாட்டிய வீரர் நாம். அடுத்தபடியாக
இடி முழக்கமாக முழங்க வருகிறார் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணி தலைவர் மண்ணை மண்ணின் மாவீரன் எம்என்பி ராஜா அவர்கள். வணக்கத்துக்கும் மரியாதைக்குரிய எனது தொப்புள்கொடை உறவுகளுக்கு மாலை நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள். தயவுசெய்து இந்த அங்கங்க நிற்கிற இளைஞர்கள் எல்லாருமே சேர்ல உட்காருங்க. அதாவது இதை வேளாளர் கூட்டம் அப்படின்னா கூட்டத்தை போட்டுட்டு 10 நிமிஷம் கத்திட்டு போற இயக்கம் கிடையாது வேளாளர் முன்னேற்ற கழகம். இந்த இயக்கம் எதை நோக்கி பயணிக்கிறது, இந்த இயக்கம் எதை இளைஞர்களிடம் சொல்ல வருது, இந்த இயக்கம் அரசியலை நோக்கி எந்த அடிப்படையில் நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் தவிர இந்த பொதுக்கூட்டம் ஏதோ இளைஞர்கள் விசில் அடிச்சு கத்திட்டு 10 நிமிஷம் போறதுக்கான பொதுக்கூட்டம் கிடையாது. இந்த விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மிக பிரமாண்டமான ஒரு அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டத்தை புதியராஜன் ரொம்ப பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அண்ணன் எம்என்பி ராஜா அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார். அண்ணன் புதியராஜன் பேசும்பொழுது சொன்னாரு, சாதாரண நான் ஒரு மில்லு கூலி தொழிலாளியா இருந்தேன், எனக்கு ஒரு தெற்கு மாவட்ட செயலாளர் பதவியை கொடுத்து அழகு பார்த்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் அப்படின்னாரு. ஒரு இயக்கத்தை வழி நடத்தணும்னா தலைவன் 1,00,000 பேர் இருக்கலாம் லெட்டர் பேட வச்சுக்கிட்டு. அந்த இயக்கத்தை வழி நடத்தக்கூடிய தலைவனுக்கு நல்ல எண்ணங்களும் நல்ல தொலைநோக்கு சிந்தனையும் நல்ல ஆற்றல் மிகு செயல்வீரமான ஒரு தலைவன் கிடைக்கணும். அந்த தலைவன் தான் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்துடைய மாநில தலைவர் அண்ணா சரவணன் அவர்கள். அண்ணன் சுந்தராஜன் எப்படி ஒரு மில்லு கூலி தொழிலாளியை மாவட்ட செயலாளர் ஆக்கினாரோ அதே மாதிரிதான் ஒரு சாதாரண கூலி தொழிலாளியான எங்களை போன்ற இளைஞர்களை இன்னைக்கு 400 கிலோமீட்டருக்கு அந்தன வந்து இன்றைக்கு ராஜபாளையத்தில் ஒரு பொதுக்கூட்டத்துல எழுச்சி உரை ஆற்ற எங்களை அழைச்சிருக்காங்கன்னா அவரோட பெருந்தன்மையும் இந்த சமுதாய வளர்ச்சியையும் இதுல இருந்து இந்த இளைஞர்கள்லாம் ஒத்து கவனிக்கணும். இளைஞர்கள்லாம் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இருக்கீங்க. ஏதோ ஐயா வாபுசி வாழ்க, பந்தன் ராஜா வாழ்க, எம்என்பி ராஜா வாழ்க, அண்ணா சோழ வாழ்கன்னு சொன்னா இந்த சமுதாயம் வாழ்த்துருமா? சிந்திக்க பார்க்க வேண்டாமா? இன்னும் எத்தனை காலத்தை காரணம் தொங்கிட்டு நம்ம ரோட்ல கட்டிக்கிட்டு கொடிய பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்போம். நல்ல இளைஞர்கள் உங்க கையில தான் இருக்கு. இந்த சமுதாயம் 85 தொகுதியில பெரும்பான்மையா வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம். இன்றைக்கு வேற எந்த சமூகமும் ஓட்டு போடாம 85 தொகுதியில 85 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை உருவாக்கக்கூடிய இந்த வெள்ளாளர் சமூகம் இன்னைக்கு நாதியத்து ஊர் உலகத்துல வெட்டுப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு இருக்கு. இதை கண்டிச்சு தமிழ்நாடு முழுக்க வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் போராட்ட ஆர்ப்பாட்டம் நடத்துறதுனா பந்தன் ராஜாவை எம்என்பி ராஜா அண்ணா சரவணனை தீவிரவாதி மாதிரி பார்க்கலாம். எம்என்பி ராஜா பந்தன் ராஜா போராட்டத்துக்கு கலந்துக்கு வந்தா குற்றவாளியை கைது பண்ண முடியாம காவல்துறை எங்க 2 பேர் தான் முதல் கைது பண்ணுது. சிறைச்சாலைக்கும் கைதுக்கும் அஞ்சியவர்கள் நாங்க கிடையாது. எந்த இடத்திலையும் யார வேணாலும் சந்திக்க துணிச்சலோட சந்திக்கக்கூடிய ஆற்றல் மிக செயலில் எங்க அண்ணா சரவணன் எங்களை உருவாக்கி இருக்காரு. சிறைச்சாலையில ஜெயில்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு பெயில்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஜெயிலையும் பாக்குற நாங்க பெயிலையும் பார்ப்போம். எங்களுக்கு அரசியல் யாரும் கத்து கொடுக்க வேணாம். எங்களை வச்சுதான் அரசியல் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவெல்லாம் சில தப்பு கணக்க போட்டுக்கிட்டு இருக்கான். என்னன்னா இந்த பிள்ளை மாறலாம் ஒண்ணும் கிடையாது. முதல்ல உங்களை நீங்க தாழ்த்திக்கிறத விடுங்க. எங்க போனாலும் பிள்ளை மாறு என்ன பிள்ளை மாறு? வேளாளர்கள் சொல்ல கத்துங்க. பிள்ளை மாறு என்ன பிள்ளை மாறு என்னமோ சொல்லிட்டு இருக்கான். நீங்களா பிள்ளை மாறு எங்க போனாலும் நீங்க யாரு? நான் பிள்ளை மாறு என்ன பிள்ளை மாறு வழக்கம் வருண்டு என்ன பிள்ளை மாறு? இந்த நாட்டுக்கே சோறு போட்ட ஜாதியா வேளாளர்? இந்த நாட்டுக்கே சோறு போட்ட ஜாதி வேளாளர் சொல்லு. எந்த நிலைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம்? விருதுநகர் ஒரு அகம்படியார் தேவர் 15 நாளைக்கு முன்னாடி மன்னார்குடியில் பேசினாரு. தம்பி, உங்க வேளாளர் சமூகம் மிகப்பெரிய ஆற்றல் மிகு சமூகம்.
ஆனா உங்க ஆளு ஒரு தப்பான கணக்கு போட்டுட்டு இருக்கு தம்பி. எனக்கு விருதுநகர் மாவட்டம் தான். என்னன்னா இறந்துட்டீங்க நிறைய, ஆனா எல்லாமே இருக்கிற மாதிரி மெத்தையில படுத்திருக்க மாதிரி ராஜயோகத்துல படுத்து கிடக்குறீங்க. எதுவுமே நம்மகிட்ட இல்ல. நம்மகிட்ட கையை விட்டு எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இதை மீட்டு எடுக்கக்கூடியது யாரு? இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயம். இந்த இளைஞர்களுடைய எழுச்சி. உங்களை தண்ணி போட்டு எம்என்பி ராஜா வாழ்லாம் நான் கத்த கூப்பிட மாட்டேன். சமுதாயத்தை ஒருத்த படுகொலை தொடர்ந்து போராட்டத்தை செஞ்சுட்டு இருக்கேன். நல்லா ஒண்ணு சிந்திச்சுங்க. நீடாமங்கலத்துல ஒரு தொழில வளர்ச்சி அடையக்கூடிய அப்பு என்கிற அறிகுறன் கூலிப்படைகளால் படுகொலை செய்யப்பட்டான். எதிரால படுகொலை செய்யப்பட்டான். ஒரு வெள்ளாள முண்டி வர்றத நிற்க முடியாத வேற்று சமூகம் படுகொலை செஞ்சது. திருத்துறைப்பூண்டியில ஒரு எழுச்சி மிக 29 வயசு இளைஞர் அருண் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். எதனால? தொழில மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சாரு. அதுக்காக திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டாரு. சூலங்கநல்லூர்ல சிவகுமார் படுகொலை செய்யப்பட்டாரு. எதனால செய்யப்பட்டாரு? வெள்ளாளருடைய அரசியலும் தொழில் வளர்ச்சியை முந்தி வர்றப்ப திட்டம் போட்டு படுகொலை செஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த இளைஞர்களா சும்மா ஏதோ வாவூசி வாழ்க வாவூசி வாழ்கன்னு கத்தாம முதல் வெள்ளாளர் வாழ்கன்னு கத்துறீங்க. வெள்ளாளர் வாழ்கிறதாதான் இந்த நாட்டை வெள்ளாளர் ஆள முடியும். அதை விட்டுட்டு செத்து போன வாவூசி எப்படி வாழ்வாரு? ஐயா வாவூசியோட புகழ் வாழுங்கன்னு சொல்லி வெள்ளாளம் தான் வாழணும். வெள்ளாளம் தான் இந்த நாட்டை ஆளணும். ஆள வேண்டிய நம்ம முத்தடிமை மாதிரி இன்னைக்கு அடிபறிஞ்சு கிடக்கிறோம். முத்தடிமையா இருக்க வேண்டியவளா இந்த நாட்டை ஆள குடிச்சிட்டு இருக்கோம். நேற்று வந்த திரைப்பட நடிகர்லாம் இந்த நாட்டுல முதலமைச்சருங்கிறான். ஆனா இந்த நாட்டுல பல முதலமைச்சரை உருவாக்கின இந்த வேளாளர் சமூகம் இன்னைக்கு ஒரு நகர செயலாளர் ஆக முடியாம ஒரு தகுதி இல்லாத நாய்கிட்டா பிச்சை எடுத்துட்டு இருக்கா. பிச்சை எடுத்துட்டு இருக்கு. நல்லா தெரிஞ்சுப்பா. இன்னைக்கு விருதுநகர்ல எத்தனை வேளாளர் அரசியல் பதவியில இருக்கா? 234 தொகுதியில எத்தனை மாவட்டத்தில் வேளாளர் இருக்கா? சிந்திக்க வேணாமா? எதை பத்தி சிந்திக்கிறீங்க? இன்றைக்கு இளைஞர்களோட நிலைப்பாடு என்ன? ஏதோ தண்ணி எடுத்துட்டு கூட்டத்தில் கத்திட்டு போயிட்டோம்னா நம்ம அரசியல ஜெயிச்சிட்டோமா? அது கிடையாது. நம்ம வீட்டு பெண்ணை தொட்டா ரோட்ல விட்டான வச்சா, நம்ம வீட்டு பெண்ணை சீண்டி பார்த்தானா எவனா இருக்கணுங்க வேட்டிய விடுவா. வெள்ளாளன 10 ஆண்டுக்கு முன்னாடி வெள்ளாளனை வெட்டினாவோ வெள்ளாளனை அடிச்சாவோ எந்த இயக்கமும் கேட்காதா. இன்னைக்கு வெள்ளாளனை சீண்டுன்னு நினைச்சா அவன் குடும்பத்துல 14 நாள் புள்ள கூட உயிர் வளர்த்தாங்க. அப்பேற்பட்ட இயக்கம் இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம். வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் ஏதோ பூரிச்செடி சுட்டுட்டு இருக்க இயக்கம் நினைச்சிருக்கீங்களா? மிகப்பெரிய ஒரு ராஜ தந்திரமுள்ள தலைவன் அண்ணா சரவணனை வச்சு ராஜ தந்திரத்தோட இந்த இயக்கம் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் 135 சிறைச்சாலையில இன்னைக்கு இருக்கக்கூடியவன் தான் அதிகமான குற்ற வழக்கில் இருக்கக்கூடியது வெள்ளாளன் தான்டா. என்னமா வெள்ளாளனை கண்டா பிள்ளைமார் வைந்தாங்குழி பிள்ளைமார் பயப்படுவான். பிள்ளைமார் சண்டை உங்களுக்கு போக மாட்டானா? இல்லை, நீங்களே சொல்லிக்கிட்டு நீங்களே கதை எழுதி நீங்களே கதவாசல எழுதிட்டா நாங்கெல்லாம் யாரா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயராத ரவுடி பட்டியல் யாரும் தெரியுமா? இன்னைக்கு வெள்ளாள சமூகத்தோட சேர்ந்தவரா? இன்னைக்கு வெள்ளாளனை யாரெல்லாம் இன்னைக்கு சீட்டி பார்க்கிறோம்? வெள்ளாளரை எவ்வளவு கொச்சப்படுத்தி பார்க்கிறோம்? நீங்க பிற கட்சிக்கு உழைக்கிறதோட உங்க சொந்த ரத்தத்துக்கு உழைக்க போத கத்துங்க. அண்ணன் புதியராஜன் சொன்னாரு, நான் திமுக இருந்தேன். அண்ணன் திமுக ஸ்டேட்டஸ் வச்சாம இருக்க மாட்டாரு. நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் உணர்ந்து இன்னைக்கு வெள்ளாளனை கொத்தடிமையா வச்சுக்கிட்டு வெள்ளாளனுக்கு பதவி வழங்காம இன்னைக்கு கொத்தடிமையா வச்சிருந்ததை உணர்ந்துகிட்டு சொந்த ரத்தத்தை உழைக்கணும். எனக்கெல்லாம் பல பேர் சொல்லியிருக்காங்க, பொலிரோ வாங்கி தரேன் வாங்க நீங்க கட்சியில இருந்துங்கன்னு. நான் சொன்னேன், என் பொலிரோல உங்ககிட்ட கூடு கும்பிடு பண்ணி அரசியல் பண்றதோட 1500 ரூபாய் சைக்கிள்ல 400 கிலோமீட்டர் வந்து என்னோட வெள்ளாளர் சமூகத்துடைய வரலாற்றை இன்னைக்கு உச்சரிச்சு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு என்னோட இளைஞர்களை தயார்படுத்துற நிலைக்கு நாங்க வந்திருக்கோம்டா. அதனால எங்களுக்கு காடு பதவிலாம் முக்கியம் கிடையாது. செத்தாலும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் இந்த ரத்தத்தோட சாவோம். நாங்க எங்களுக்கு காடு பணம் முக்கியம் கிடையாது. அரசியல் பதவி முக்கியம் கிடையாது. இன்னைக்கு நாம் தமிழர் இருக்கக்கூடிய சில என்னோட உறவினர்கள் சொல்லுவாங்க, அண்ணன் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்காக அந்த நாம் தமிழர் இயக்கத்திலே இருக்கிறேன் என்று. தம்பி, நான் கேட்கிற ஒண்ணுதான் உங்கள்கிட்ட தெளிவா கேட்கிறேன். நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் உங்க அண்ணன் தம்பி சீமான
வேலுப்பிள்ளை பிரபாகரன் உடன் பிறந்த அண்ணன் மகனை தகாத கெட்ட வார்த்தை பேசுறாடா? இல்ல உங்க ரத்தம் கொதிக்கலையாடா? ஏண்டா வெள்ளாளனை கொச்சப்படுத்தி இந்த வேலுப்பிள்ளை பிரபாகரனை வச்சு அரசியல் பண்ணி வெளிநாட்டு பணங்களை பலாயிரம் கோடி நீ வாங்கிட்டு நாயே இன்னைக்கு பிரபாகரனுடைய அண்ணன் மகனை கொச்சப்படுத்தி பொது வழி மீடியாக்கள்ல பேசுறான். அதுக்கு கை தட்டியடா வெள்ளாளனே? ஒரு ரத்தம் கொதிக்கலையா? எந்த மந்த நிலையிலே நீ வாழ்ந்துட்டு இருக்க? நீ உணர்ந்து பார்க்க வேண்டாமா? இன்றைக்கு இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் எதற்காக இன்றைக்கு பொதுவெளி திறந்த வழியிலே பொதுக்கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கேன்? அண்ணா தரணும் பந்தல் ராஜா அவர்களோ எம்என்பி ராஜா அவர்களோ எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்காகயா? எதுக்காக பந்தல் ராஜா கம்யூனிஸ்ட் அலுவலகத்தை சூறையாடி சிறைச்சாலை சென்றாரு? பந்தல் ராஜா அக்கா தங்கச்சிக்கா பிரச்சனை? இந்த வெள்ளாளர் சமூகத்தை பெண்ண வலுக்கட்டாயமான கொலை மிரட்டல் விட்டு ஒரு கட்சி அடைக்கலை கொடுக்குது. அதை தட்டி கேட்கக்கூடிய இந்த சமூகத்தினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் ஆற்றல் மீறி செயலாளர் பந்தராஜாவை போய் தட்டி கேட்கிறாரு. அதுக்கு பந்தராஜா ரவுடியா? ஒரு காவல்துறை வழக்கு போடுது. ஒரு உண்மையான கூலிப்படை மேல வழக்கு போட்டா அதுல ஒரு நியாயம் உண்டு. ஒரு ரவுடி மேல வழக்கு போட்டா அதுல ஒரு நியாயம் உண்டு. சமூகத்துடைய போராளி பந்தராஜா மீது நீ வழக்கு போட்டினா அப்போ உன்னுடைய காழ்ப்புணர்ச்சி எந்த அளவுல இருக்கு? நீ எந்த அரசியல் சொல்லி வழக்கு பதிகிற? எத்தனை நாளைக்கு பந்தராஜா மீதும் எம்என்பி ராஜா மீதும் அண்ணாசாமி மீது நீ வழக்கு பதிவ? தமிழ்நாட்டில் 234 தொகுதியில வெள்ளாளர் முன்னேற்றம் நினைச்சா ஒரு பஸ் ஓடிடுமா? கேட்கல. இல்ல உன்னோட பொய் வழக்குக்கும் உன்னோட பொய்யான ஒரு இளைஞரை முடக்கிறதுக்கும் எத்தனை பொய் வழக்க போடுவீங்க? என்ன பந்தராஜா எம்என்பி ராஜா அண்ணாசரன் அவர்கள் சாராய வித்தாங்களா? இல்ல கஞ்சா வித்தாங்களா? கஞ்சா வித்தவெல்லாம் கம்பீரமா நல்ல செயலா இருக்கான். சாராய வைக்கிற சாராய நல்லா இருக்கான். கூலிக்கு கொலை பண்றவன் நல்லா இருக்கான். இந்த சாதியோட கட்டமைப்பையோ இந்த சாதி இளைஞர்களையோ வழிநடத்தக்கூடிய இளைஞர் மீது ஒன்றன் வழக்கை நீங்க பொழுதுக்கு போட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த காவல்துறை எதை நோக்கி வெள்ளாளர் சமூகத்தை அடக்குதுன்னு தெரியலையே. இந்த இளைஞர்களை மது அருந்தாதீங்க, இளைஞர்களை நல்ல வழிக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி திறந்த வழி பொதுக்கூட்டத்துல எங்க வீட்டு பெண்களுக்கு காதல் திருமணம் செய்யாதீங்க, பெத்த தாய் தந்தையோட பேச்சை கேளுங்க, நீங்க நல்ல வழிக்கு நல்ல படிங்க, உங்களுக்கான நல்ல அறிவுரைகளை நாங்க வழங்க வர்றோம் அப்படின்னு சொல்லி பொதுக்கூட்டத்துக்கு பர்மிஷன் கேட்டா எங்க மீது அடக்குமுறையை கொண்டாடுறீங்களே. நாங்க பொது மேடையில தமிழ்நாட்டுல எந்த ஒரு சமூகத்தையாச்சும் இழிவுபடுத்தி பேசியிருக்கோமா? தமிழ்நாட்டுல ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு சமூகத்தை எதிர்த்து அரசியல் பண்ணோம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா சமூகத்துக்கும் ஒரு 50 ஆண்டு காலமாக 60 ஆண்டு காலமாக இன்றைக்கு நண்பராக இருக்கக்கூடிய ஒரே சமூகம் இந்த வெள்ளாளர் சமூகம் தான். வெள்ளாளர் சமூகத்துக்கு எதிரி ஒரு சமூகத்தை கைவிட்டு சொல்ல முடியுமா? இல்ல இந்த வெள்ளாளர் சமூகம் வேற சமூகத்தை எங்கேயாச்சும் இழிவுபடுத்தி பேசியிருக்கா? இல்ல எந்த தலைவர்களாவது கொச்சப்படுத்தி பேசியிருக்கா? இந்த வெள்ளாளர் சமூகத்தை அடக்குமுறையை கையாளக்கூடிய தலைவர்கள் மீதும் இந்த வெள்ளாளர் சமூகத்தை ஒடுக்க வேண்டும் என்கிற சில அயோக்கிய நாய்களுக்கும் இந்த வெள்ளாளர் சமூகம் பெண்கள் மீது கை வைக்கக்கூடிய நாய்களையும் ஒருபோது வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் அண்டு கண்டு அஞ்சாது. இப்பயும் சொல்றதா இளைஞர்கள் மீது எங்களுடைய வெள்ளாளர் சமூகத்தின் மீது நீங்க ஏதோ சீண்டி பார்த்துக்கலாம், இங்க யார் இயக்கங்கள் இருக்கா அப்படின்னு நினைச்சு ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டு இங்க ஏதோ வாவுசி பேரவை பிள்ளைமார் சங்கம் அப்படின்னு லெட்டர் பேரை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்க இயக்கமெல்லாம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் கிடையாது. வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் ஒரு ராணுவ கட்டுப்பாட்டோட இயக்கக்கூடிய ஒரு இயக்கம். இந்த இயக்கத்துல நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் எந்த ஆயத்தை ஏந்தி ஒரு பயிற்சி கொடுத்தாலும் அதை விட தாண்டிய எங்களுடைய இளைஞர்களை நாங்கள் வழிநடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். தேவையில்லாம எல்லாரும் சீண்டணும் அப்படிங்கிற ஒரு தப்பு கணக்கெல்லாம் நீங்க பண்ணினீங்கன்னா இதோட விளைவுகளை சந்திக்கிறதுக்கு நீங்க தாங்க மாட்டீங்க. வெள்ளாளர் இளைஞர்களுக்கும் உங்க எல்லாருக்கும் என்னோட மிக அன்பான தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, நல்ல குடும்பத்தை நல்ல அக்கறையோடு கவனிங்க, நல்லா படிங்க. உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம்னா உடனடியாக
அதை நல்ல எல்லா சொந்தங்களையும் அரவணைச்சு நீங்க எல்லாரையும் அரவணைச்சு நல்லது கெட்டதுல கலந்துங்க. நீங்க யாருமே இல்ல, நமக்கு யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற தப்பு கணக்கெல்லாம் போட வேண்டாம். உங்களுக்காக வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் என்னைக்கும் உறுதுணையா இருக்கும். இப்ப சமீபத்துல தஞ்சை மாவட்டம் கரும்பக்குடியில நமது சமூக போராளி தம்பி சந்தோஷங்கிற ஒரு இளைஞர் மின்சார தாக்கி இறந்தாப்புல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தலைவர்கிட்ட சொன்னேன், தலைவர் அந்த குடும்பம் மின்சார தாக்கி நம்மளோட கூட்டத்தில் சங்கத்தில் உறுப்பினர் வந்தாப்புல அந்த இளைஞர் குடும்பத்துக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு புதன்கிழமை காலை 11 மணிக்கு சந்தோஷ் என்கிற இளைஞரோட தாயாருக்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழக மாநில தலைவர் அண்ணா சரவணன் அவர்களும் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அண்ணன் பந்தல்ராஜா அவர்களும் எம்என்பி ராஜா ஆகிய நானும் டெல்டா மாவட்ட பார்வையாளர் அண்ணன் பாலராஜன் அவர்களும் தம்பி சந்தோஷ் குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வெள்ளாளர் முன்னேற்ற கழக சார்பாக வழங்க இருக்கிறோம். இதை போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெள்ளாளர் இளைஞர்களை கல்வி முன்னேற்றத்துக்காகவும் நம்மளது மகளிர் அணி சுய உதவி குழுக்களை நல்ல எழுச்சியுடன் கொண்டு போவதற்காக நம் தலைவர் எடுத்துக்கொண்ட நிறைய முயற்சிகளுக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தை இன்னும் தமிழ்நாடு முழுக்க வலுப்படுத்தி இளைஞர் வெள்ளாளர்கள் கையில தான் இந்த அரசியல் இருக்குது என்பதை நீங்களும் ஒரு குரலாக நின்று வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தை வலுப்படுத்த ஒரு வாய்ப்பினை தாருங்கள் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய ஒட்டுமொத்த வேளாளர் இன சொந்தங்களுக்கும் பெரியவர்களுக்கும் நான் பெரிதும் மதித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய வேளாளர் இளைஞர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் எனது முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்காக இந்த அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம்? இன்னைக்கு காவல்துறையாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், அயனாபுரம் வேளாளர் சமுதாயம் சார்பாக அதிகாரிகளாக இருக்கட்டும், நம்மளை ஒரு பொருட்டாக மதிக்க இந்த ராஜபாளையத்தில் நாங்கள் பொதுக்கூட்டம் போட வேண்டிய முக்கியமான காரணமே இந்த ராஜபாளையத்தில் நாம் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டு எந்தவித ஒரு அடிப்படை உரிமையில் கூட என்னோட மக்களுக்கு இந்த அரசாங்கம் செய்யலாம். இந்த அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் நாங்கள் திட்டம் போட்ட தேதி மார்ச் 9, பிப்ரவரி 9 திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வெள்ளாளர்கள் அனைவரும் திரும்பி பார்க்கும் அளவிற்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணி தலைவர் மதிப்புக்குரிய என் உடன் பிறந்த சகோதரர் எம்என்பி ராஜன் சிறப்பாக போட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்து 1 மாதத்துல மார்ச் 9 ராஜபாளையத்தில் பிளான் போட்டோம், திட்டம் போட்டோம். ஆனா இந்த சமுதாயம் ஒண்ணு கூடிடக்கூடாது, இந்த சமுதாயம் வீதியில் இறங்கி பேசிவிடக் கூடாது என்ற இங்க இருக்கக்கூடிய ஒரு சில காவல்துறையினர், ஒரு சில அரசியல்வாதிகள் இந்த பொதுக்கூட்டத்தை திட்டம் போட்டு அனுமதி கொடுக்கல. புதிய ராசி வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் தெற்கு மாவட்ட செயலாளர் அவரு தினமும் அவர் வேலைக்கு போறாங்க, தினமும் காவல் நிலையத்திற்கும் டிஓ ஆபீஸ்க்கும் அலைந்து கொண்டே இருப்பார். இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது என்பதெல்லாம் தெளிவா இருந்தாங்க. அப்ப நாங்க எங்ககிட்ட இருக்கின்ற ஒரு சில உயர் அதிகாரிகிட்ட பேசி அனுமதி வாங்கி வேற இடம் மாத்திரம் அந்த இடத்துக்கு அனுமதி இல்லை. அதுக்கப்புறம் கடைசியா ரொம்ப அலைந்த பிறகுதான் இந்த வாகைக்குளம்பட்டி மைதானத்தில் எங்களுக்கு அனுமதி கொடுத்தது. வந்தவரை வாழ வைத்த வாகைக்குளம்பட்டி இன்று வெள்ளாளருக்கு அரசியல் எழுச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு வாகைக்குளம்பட்டியாக இருக்கு. ராஜபாளையத்தில் வெள்ளாளர் என்று சொல்லுவதற்கு பெருமைப்படக்கூடிய 7 ஊர் வெள்ளாளர் சங்கம், வீரகுடி வெள்ளாளர் சங்கத்தை இந்த நேரத்தில் நான் பாராட்டணும். நீங்க நடத்துங்க அப்படின்னு முழு சப்போர்ட் செய்தாங்க. அதே போல் அதாவது வெள்ளாளர்கள் சொன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு முன்னாடி நிறைய பேசிட்டாங்க.
பயந்தாங்க வழி பயப்படுவாங்க, எந்த பிரச்சனையும் வரமாட்டாங்க அப்படின்ட்டு. நான் அமைப்பு ஆரம்பித்த காலம் முதல் இன்று வரை எனக்கு முழு உறுதியாக இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கள் என்னுடைய அன்பு சகோதரிகள் கீழவாடியூர், பட்டமுதிரி, ஏகப்பட்ட ஊர் சொல்லலாம். நம்ம வத்திராட்டு, வாகியூர், சாத்தூர், சிவகாசி, திருத்தங்கள் ஏகப்பட்ட ஊர் சொல்லலாம். இதுவரை பந்தல் ராஜா எங்க இருந்தாலும், அது வெளியே இருந்தாலும் சரி, சிறையில் இருந்தாலும் சரி, கண்டிப்பா விருதுநகர்ல இருந்து எனக்கு மனு பொருள் வரும், மனுவும் வந்துடும். எதுக்காக இதை சொல்லலாம், அவ்வளவு ஒரு ஒற்றுமையான ஒரு மாவட்டம் விருதுநகர் மாவட்டம். அந்த விருதுநகர் மாவட்டத்துல ராஜபாளையம் தொகுதியில என்னோட மக்கள் பெரும்பான்மையா வாழக்கூடிய மக்கள், ஐராபுரம் கிராமத்துல என்னோட வெள்ளாளனுக்கு ஒரு பிரச்சனை, அது இந்த மக்கள் மீது நடைபெற்ற அநீதி. எங்களுக்கு எந்த கட்சியும் எதிரி கிடையாது, எந்த கட்சியும் ஆதரவும் கிடையாது. இந்த வெள்ளாளனை புறக்கணித்தால் அவனுக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்போம். இந்த வெள்ளாளனுக்கு அநீதி பண்ணினால் அவனுக்கு யமகண்டத்தை காட்டுவோம். இதுதான் எங்களுடைய தலைவர் எப்பொழுதுமே சொல்லுவாரு, மதிப்புரிய அண்ணாசன், வீணா பிரச்சனை பண்ணக்கூடாது, பசங்க கூட கார் மேல ஏறாதீங்க, ஏதாவது காவல்துறை நம்ம பசங்க மீது வழக்கு பற்றும், உங்களோட எதிர்காலம் ரொம்ப பேரு. நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுவேன், இளைஞர்கள் உங்க அனைவருக்குமே ஒரு அண்ணனா தம்பியா சொல்லுவேன், தயவு செய்து தவறான பழக்கத்துக்கு அடிமையாகிறாதீங்க. ஏன்னா உங்களால மட்டும்தான் இந்த வெள்ளாளர் இனத்தை காப்பாற்ற முடியும். உங்களால மட்டும்தான் நம்மளுடைய பெண்களை காப்பாற்ற முடியும். எதற்காக வரலாற்றை மீட்கணும், எதற்காக நம்ம வரலாறு படிக்கணும், எதற்காக இந்த வெள்ளாளர் சமுதாய வீதிக்கு வரணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேரளா முதல்வர் சொல்றாங்க, ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தை ஒரு இஸ்லாமியர் உருவாக்கின வார்த்தை, முதல் சொன்ன உச்சரித்த வார்த்தை. அந்த ஜெய்ஹிந்த் வார்த்தையை எதற்காக ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் சொல்லுதாங்க அப்படின்னு அந்த கேரளா முதல்வருக்கு இந்த விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தொகுதி வாகைக்குளப்பட்டியிலிருந்து கண்டனம் கொடுக்கிறோம். ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தை முதல் உச்சரித்த ஒரு வேளாளர் ஜெய்ஹிந்த் செம்பராமன் பிள்ளை. ஏதோ இந்த சமுதாயம் மீட்டிங் போட்டு பொதுக்கூட்டம் போட்டு போயிருவாங்கன்னு நிறைய நினைச்சிட்டு இருக்கா. அரசியல்வாதியா இருக்கட்டும், சில சமுதாய நண்பர்களா இருக்கட்டும், உங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், ஐயனாபுரம் கிராமத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலன்னா அடிச்சு சொல்ல தைரியம் இருக்கிற எந்த திமுக ஓட்டிக்கிட்டோம். எங்களுடைய மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு வராது. விருதுநகர் மாவட்டத்தில் நீ அமைச்சராகிரு, நீ எம்எல்ஏ ஆகிரு, வர்ற 26 நீ ஜெயிச்சு பாரு, வெற்றி பெற்று பாரு. இந்த சமுதாயம் ஒண்ணு கூட நினைச்சிருக்கீங்களா? விதைச்சிட்டு இருக்கும். எது சாதி உணர்வு மட்டும் இல்ல, வெறிய இனிமே அடிப்போம். இனிமேல் இந்த சமுதாயம் அடிக்காது நினைச்சிருக்க அத்தனை இருக்குங்க. இனிமேல் இந்த பெயரான சமுதாயம் அடிக்கும். நேற்று முன்தினம் நம்மளுடைய வாய்க்குளம்பட்டி கிராமத்துல போயிருக்கும் போது ஒரு தாயார் சொன்னாங்க, எப்ப இது நம்ம கூட்டம்பா, இது வெள்ளாளர் கூட்டம், நாங்க பெண்கள் நாங்க வெளியே வரும். அதே போல் இந்த வாய்க்குளம்பட்டியில் உள்ள இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாருமே 2-3 நாட்களா இரவு பகல் பார்க்காமல் தூங்காமல் இந்த இடம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? யாருமே இந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கூட வாழ முடியாது. அவ்வளவு ஒரு அசுத்தமாக இருந்த ஏரியா. இன்னைக்கு திமுக பேசுது, திராவிடம் தான் இந்த நாட்டின் மிகப்பெரிய வளர்ச்சி, திராவிடத்தால தான் இங்க அத்தனை பேர் படிச்சாங்க. இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ நல்லா உளவுத்துறை நல்லா ரிப்போர்ட் எடுங்க. இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ நீங்களா இங்க வாழ்கின்ற மக்கள் வீட்டில் கேட்டு பாருங்க. ஓட்டு கேட்க மட்டும் வராதீங்க. ஐநாபுரம் கிராம பிரச்சனைக்கு வந்தவராஜன் நான் தான் அமைச்சரை பார்க்க போனேன். அமைச்சர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை,
இதே விருதுநகர் அமைச்சர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எப்பா நீங்க போங்க, பிரச்சனைய கண்டிப்பா தீர்வு கொண்டு வந்துருங்க. அதுக்கு அடுத்து அவர் சொன்ன வார்த்தை, எப்பா இதுல 2 சமுதாயம் மோதுது, அப்படின்னா இதுல தலையிட முடியாது, பெரும்பான்மையா வாழ்கின்ற என் எல்லா சமுதாயத்திற்கு நீதி கொடுக்கலாம். அதே அமைச்சர்கிட்ட நாங்க கேட்கிறோம், எங்க வெள்ளாள சமுதாயத்திற்கு நீதி கொடுக்க மறுத்த நீங்க நாளைக்கு எங்க கிட்ட ஓட்டு கேட்டு வராதீங்க. ஓட்டு கேட்டு வந்தா நாங்க யாருன்னு காட்டுவோம். அதே போல நான் மீண்டும் சொல்றேன், இன்னைக்கு நிறைய பேர் எங்களுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் பேர் வந்து பாத்தீங்கன்னா புதிய ராஜி ஸ்டாலின், அவர் வந்து ஸ்டாலின் மீது மிகப்பெரிய தீவிர விசுவாசி. வெறி எங்க மாநில இளைஞர் தலைவர் சொல்லுவாரு, ஏன்னா நம்ம நிர்வாகிய நிறைய பேர் ஸ்டாலின் படுத்தப்படுதா விஜய் படுத்தப்படுதா அப்படின்னு. ஒரு 3 நாளுக்கு முன்னாடி நடந்த விஷயம், விஜய் எப்ப அரசியலுக்கு வந்தாரு, விஜய் அரசியலுக்கு வந்த உடனே ஒருத்தன் ஓடி போய் போஸ்ட் விட்டுருதா, ஒருத்தன் பேனர் வைக்க, ஒருத்தன் வாழ்க விஜய்ங்க. ஒரு வாரம் கழிச்சு அவன் மேல ஒரு பிசிஆர் வழக்கு போடுது, நேர பந்தளத்தை வீட்டுக்கு ஓடி வரான். ஏன் விஜய் வீட்டுக்கு ஓடி போக வேண்டியதுன்னு? விஜய்க்கு வால் போஸ்ட் அடிச்சதா, விஜய்க்கு பேனர் வச்சதா, ஏன் உன் தலைவர் தேடி போக வேண்டியதுன்னு? பிசிஆர் வழக்குனா பந்தல் ராஜா வால் போஸ்ட் விட்டு வாழ்க சொல்ல விஜயா? என்னோட இளைஞர்களே நல்லா உன்னிப்பா பாருங்க. அதே போல போன வாரம் சுக்குவார்பட்டி, நம்ம திருத்தங்கல் பக்கத்துல சுக்குவார்பட்டி கிராமத்துக்கு போயிருந்தோம். நம்ம சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் இறந்து விட்டார். அவங்களுக்கு 2 பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைக்கு நம்மளால முடிந்த கல்வி உதவிக்கு ஏதாவது செய்யணும் சொல்லிட்டு போனோம். அந்த நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி வந்து அவர் வந்து அந்த கட்சியில விசுவாசமா இருக்காரு. அதனால அந்த 2 குழந்தைகளின் கல்வி செலவை நானே ஏற்றுக்கிறேன் என்று சொன்னார். நீங்க இந்த அரசியல்வாதி பின்னாடி போறது தப்பு இல்ல, ஆனா அந்த அரசியல்வாதி உனக்கு செய்வாரா? இந்த சாதிதான் உனக்கு செய்யும். அதே போல தூத்துக்குடி மாவட்டம் சிவகாமியில் ஒரு பொண்ணு இறந்தது, 6 வயசு பொண்ணு. அந்த பொண்ணோட அப்பா திமுக கட்சிக்காரரு, கடைசி வரை அங்க இருக்கிற எம்எல்ஏ கூட பார்க்க வரல அந்த குடும்பத்தை. அதே போல கொடைக்கானல், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பக்கத்துல பாச்சலூர் கிராமம் பிரித்திகா என்ற குழந்தை, அரசு பள்ளிக்கூடத்திற்கு படிக்க போன குழந்தை, சுட்டி எரிஞ்ச உடலோட தான் அந்த பிள்ளையோட அம்மா அப்பாக்கு கிடைச்சது. நல்லா பாருங்க, இன்று வரை அந்த குடும்பத்தை அங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரோ இல்ல அமைச்சர் பெரியசாமியோ இல்ல சங்கரபாணியோ இல்ல அந்த கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழியோ பார்க்கல. ஏன்னா இந்த சமுதாயத்தும் யாரு கேட்பா அப்படின்னு அவங்க எல்லாரோட நினைப்போம். இன்னைக்கு திமுக தலைவர் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் சொல்றாங்க, எல்லா குழந்தையும் நீ அப்பா அப்பான்னு சொல்லுது. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண் குழந்தைய பிறந்த பச்சை குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை. இங்க எந்த சாதி வலிமையா இருக்கோ அந்த சாதிக்கு பயப்படுதா, போலீஸா இருக்கட்டும் அரசியல்வாதியா இருக்கட்டும். உனக்கு சாதி மட்டும்தான் பாதுகாப்பு கொடுக்கும், இந்த சாதி மட்டும்தான் உனக்கு அடையாளத்தை கொடுக்கும். இந்த சாதியை மறந்து வாழக்கூடிய எவருமே இந்த மண்ணில வாழ தகுதி இல்லாதவன். அதனால கிராமத்தில் நான் உன்னை விடுதான் சொன்னேன், என் பேச்ச நீங்க கேளுங்க, கண்டிப்பாக உங்க பிரச்சனைக்கு தீர்வு வரும். அதுக்குள்ளே நமக்குள்ளே அரசியல்வாதி வந்து நல்லா இழுத்து விட்டு வேடிக்கை பார்ப்பான். இது நடந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்லுவேன். இந்த பொதுக்கூட்டத்துக்கு முன்னாடி மிக தீவிரமாக வேலை பார்த்த புதியராட்சி தெற்கு மாவட்ட செயலாளர் எனது அருமை சகோதரர் ஒரு அரசியல்வாதி சொன்னான், உன் சாதி அடையாளத்தோடு இருந்தா நீ உனக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன், உனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் அப்படின்னு. அதே சொன்ன மனுஷன் 2 நாளைக்கு முன்னாடி உன்னோட கட்சி தலைவர் வந்திருக்காங்க, மாநில இளைஞர் செயலாளர் வந்திருக்காங்க, அவங்கள பார்க்கறதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் கேட்டேன்னு சொன்னா, இதுதான் சாதி, இதுதான் வலிமை. நீங்க வந்து கார்ல தொங்கிட்டு வந்தாலோ இல்ல
இல்லாட்டி வாழ்கின்னு கோஷம் போட்டாலோ இல்லை என்றால் இங்க நம்ம ஆடினால வெற்றி கிடையாது. அண்ணா சரண் வரும்போது ஒரு 50 கார் பந்தாடாத சொல்றவனுக்கு ஓட்டு. என் இனம் பாதிக்கப்பட்டால் ஒன்று சேரணும். அதுதான் இந்த இனத்தின் வெற்றி. மற்ற சமுதாய அமைப்புலாம் ஒன்னே சொல்லுவான், தம்பி வம்பத்தும்புக்கு போகாத, பிரச்சனை பண்ணாத. பந்தல் ராஜா நான் சொல்றேன், அடிச்சா திரும்பி அடி. உன் வழக்கை நான் சந்திக்கிறேன், உன் குடும்பத்தை நான் பார்க்கிறேன். எந்த பிரச்சனைக்கும் தேவையில்லாம போவாத. பந்தல் ராஜா இன்னைக்கு வெள்ளாளர் சமுதாய கூட்டம். நான் சொல்றேன், இந்த வெள்ளாளர் சமுதாயம் மட்டும் எனக்கு பக்கபலமா இல்லை. என் கூட முக்குளத்தோர், நாடாறு, தமிழ்குடி, கோடாறு எல்லா சமுதாயம் இருக்கு. அனைத்து சமுதாயத்தோட பக்கபலத்துல தான் பந்தல் ராஜா நிக்க. ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க சமுதாயம் சாயம் பூசிடுவாங்க, நம்மளை ஒதுக்கிடுவாங்க. கிடையவே கிடையாது. ஒரே ஒரு சமுதாயம், அனைத்து சாதியாலும் நேசிக்கப்பட்ட, வளர்க்கப்பட்ட, அணைக்கப்பட்ட சமுதாயம் இந்த வேளாண் சமுதாயம். இதை யாராலும் தடுக்க முடியாது. நீங்க ஒரே ஒரு விஷயம், மெட்ராஸுக்கு போங்க, எந்த சமுதாயம் கேட்பான். வெள்ளாளர்னு சொன்னா உடனே வீடு கொடுத்துருவோம், வெள்ளாளர்னு சொன்னா உடனே வேலை கொடுத்துருவோம், வெள்ளாளர்னு சொன்னா என்னன்னாலும் செய்வோம். ஏன்னா இந்த வெள்ளாளனுக்கு நம்பிக்கை இருந்துதான் பழக்கம். துரோகம் பண்ணி பழக்கம் இல்ல, பொய் சொல்லி பழக்கம் இல்ல, வேலைக்கு வச்ச இடத்துல கை நீட்டி பழக்கம் இல்ல. நம்மளை எவன் வேலைக்கு வச்சானோ அவனை வாழ வச்சுதான் பழக்கம். அப்படி இருந்துதான் நமக்கு ஒரு ஒன்றிய செயல போஸ்டிங் கொடுத்து, ஒரு வட்ட செயல போஸ்டிங் கொடுத்து, கடைசி வரை அவன் சேர்மனா, அவன் ஒன்றிய சேர்மனா, அவன் எம்எல்ஏவா, அவன் அமைச்சரா இருந்து உன்னை கீழே வச்சிட்டு இருக்கான். உன்னைய அரசியல்வாதி கீழே வச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு இருக்கிற கள நிலவரத்துல இந்த வெள்ளாளன் நினைத்தால் வெள்ளாளன் பெரும்பான்மை வாழக்கூடிய 85 தொகுதியில தனித்து நின்று இந்த ஆளுகின்ற அரசுக்கு வெள்ளாளன் யாருன்னு காட்ட முடியும். இன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கிராமம் சங்கரன்கோயில், அங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய மக்களுக்கு கரிவந்தனூர் கிராமம், சங்கரன்கோயில், பெரும்பத்தூர், சோழபுரம் என்ற கிராமத்துக்கு நம்ம பசங்களுக்கு ஜாதி சான்றிதழ் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்க நம்ம மைதானம் போட்டுக்க கிராமத்துல ரேஷன் கடை கிடையாது. இதான் உளவுத்துறை ரிப்போர்ட் எடுங்க. இந்த ஊர்ல ரேஷன் கடை வந்து எங்க தெரியுமா இருக்கு? புத்தக நூலகத்துல இருக்கு ரேஷன் கடை. அடிப்படை வசதி கிடையாது, தண்ணி இல்ல, கழிப்பிடம் இல்ல, ரேஷன் கடை இல்ல. இந்த திராவிட அரசு இந்த மக்களுக்கு என்ன செய்யுது? உங்க கட்சிக்காக உழைத்த வெள்ளாளன் வீட்டுல ஒரு பிரச்சனை கூட இந்த திராவிட அரசு வராது. நம்ம மக்கள் மீது எத்தனையோ பிசிஆர் வழக்கு பொய்யாக. நான் உடனே சொல்றேன், இந்த பிசிஆர் வழக்குலாம் வாங்கிக்கலாம், ஏன்னா எம்எல்ஏ பிசிஆர் வழக்கு போட்டாங்கன்னு வராத. அந்த பிசிஆர் வழக்கு எடுப்பதற்கு நீ அவனை வெட்டிட்டு கூட நீ வா, நான் சந்தோஷமா எடுத்துக்கிறேன். இதை நீ அடுத்து செஞ்சாதான் பொய்யான பிசிஆர் வழக்கு போடுறதுக்கு பயப்படுவான். விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த ஒரே ஒரு விஷயம், ஒரு சில காவல்துறையினால ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் அசிங்கம் தான். ஒரு 3 பேரு மாட்டுதாங்க காவல்துறை கிட்ட. அந்த 3 பேரும் 3 சமுதாயம். அது ஒரே ஒரு சமுதாயம். நம்ம பையன் பிடிச்ச உடனே நீ என்ன சமுதாயம்? வெள்ளாளரா? ஓ பிள்ளைமாரா? பிள்ளைமார உனக்கெல்லாம் அது வேணுமாடா அப்படின்னு சொல்லி நம்ம சாதி பேர் சொல்லி அவனை மட்டும் அடிக்கும். மற்ற 2 சாதிக்கிற பிள்ளைங்க அடிக்கல. காரணம் அவனை அடிச்சா நைட்டே போலீஸ்காரன் காவல் நிலையத்தை 100 பேர் 150 பேர் சேர்ந்துருவான் என்ற பயம். இனி இந்த ராஜபாளையத்துல ஏன் காக்கி சட்டம் போட்டவங்க சொல்ல, இனி இந்த ராஜபாளையத்துல மட்டும் இல்ல, எங்கேயாட்டி சாதி பேரசிரியர் பசங்க மேல கைய வச்சால் நான் சொல்ல வேண்டாம், என் பசங்க தீயா பரப்பணும். இந்த சாதி மேல ஏன் இவ்வளவு வன்மம்?
எது எங்க ஐயா சாதி சமுதாயம் பார்க்காம நாட்டுக்காக செக்கெழுத்து கப்பல் ஓட்டினாரு, அது செஞ்சுக்கு நன்றியா? ஆங்கிலேயர் காலத்துல ஆங்கிலேயர் நடுநிலைங்க வைத்தாரு. இன்னைக்கு அத்தனை பேர் காக்கி சட்டை போட்டுக்கிறதுக்கும் கருப்பு கோட்டு போட்டுக்கிறதுக்கும் சொந்த வீடு கட்டுறதுக்கும் இன்னைக்கு இந்த பண்ட ஆண்டுக்கும் எங்க ஐயா போட்ட பிச்சை. இந்த சமுதாயம் போராடினால் மட்டும்தான் வாழ முடியும். என்னோட தாய்மார்கள் நீங்க வீதிக்கு வந்தால் மட்டும்தான் உங்களோட பிள்ளைகள் காப்பாற்ற முடியும். நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தாலும் நம்ம சமுதாயத்துக்கு அரசு வேலை கிடையாது. காரணம் இந்த இனம் ஒன்று சேராது. பல வருடங்கள் போராட்டத்துக்கு அப்புறம் இப்பதான் நிறைய பேருக்கு தெரியுது துளுவ வேளாளர் நம்மளுடைய வேளாளர் உட்பிரிவு என்று. அதே பாதி சில ஒரு பொய்யான வரலாறு கூடுகின்ற அகமுடியாருக்கு பாதி வரைக்கும் பயம் அச்சம், துளுவ வேளாளர் பிரிச்சுட்டாங்கப்பா அப்படின்ட்டு. எந்த ஒரு சாதி அந்த சாதியின் அழிவில் இருந்து காப்பாற்றுவதற்கு போராடுகிறனோ அவனால் மட்டும்தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். சாதிக்காண்டு போராட எல்லாமே சாதி முத்திரை குத்திடுவாங்க. திண்டுக்கல்ல இந்த மாதம் என்னோட பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு காவல்துறையோட பயத்தை காட்டணுமே. காலையில 10 மணிக்கே என்னை அரெஸ்ட் பண்ணதுக்கு வீட்டுல போலீஸ் என்னடா தப்பு செஞ்சான் பந்தல்ராஜா கைது பண்ணதுக்கு. பந்தல்ராஜா பிறந்த நாள் கொண்டாடினா இந்த அரசாங்கத்திற்கு என்ன ஏன் பயம்? திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்தவன் தான் பந்தல்ராஜா. இந்த சமுதாயம் ஒன்று கூடியிருமா? இந்த சமுதாயம் அரசியல் அதிகாரம் வந்துருமா? யாருன்னு 2026 காட்டுதோ எங்களை புறக்கணிச்சவன் ஆட்சியில் உட்கார்ந்து பார்த்தோம். உட்காரு சவால் விட்ட மண்டல்ராஜா 2021 என் சமுதாயத்தின் பெயரை மாற்று சமுதாயத்துக்கு கொடுத்தனாலதான் எடப்பாடி தோத்து இன்னைக்கு ஆட்சி கவுண்ட் பண்ணிட்டாரு. நித்தமும் இந்த வேளாண் பெயரை தவறு செஞ்சு விட்டோம் என்று எடப்பாடி அழுதுட்டு இருக்காரு. ஸ்டாலினுக்கு ஒன்னே ஒன்று சொல்லுங்க, தமிழக முதல்வருக்கு எங்கள் மக்களுக்கு ஏதாவது அநீதி வந்தா உங்க கட்சிக்காரன் உடனே போய் பார்க்க சொல்லுங்க. ஐநாபுரம் கிராமம் என்ன பிரச்சனை என்று இங்க இருக்கக்கூடிய திமுக கட்சிக்காரன் கேளுங்க. முழுக்க முழுக்க என் மக்களுக்கு நடந்தது அநீதி. எதுக்காக என் மக்களுக்கு தென்காசி மாவட்டத்தில் வீரக்குடி வெள்ளாளர் என்று ஜாதி சான்றிதழ் கொடுக்க மறுக்கிறீங்க? எதற்காக என் மக்கள் பெரும்பான்மை வாழக்கூடிய இடத்துல எங்க மக்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க மறுக்கிறீங்க? இதெல்லாம் இந்த அரசு சரி செய்யவில்லை என்றால் இந்த அரசை அகற்றுவதற்கு நாங்கள் இந்த மக்களை சரி செய்வோம். ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் இந்த இடத்துல கேட்கிறேன், என் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும், உங்க எல்லாத்துக்கும் கேக்குதா? சவுண்டா சவுண்டா? வருகின்ற 2026 பந்தல்ராஜா சொல்றவங்களுக்கு உங்க ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போடுவீங்களா? நம்மள புறக்கணிச்சவங்க நம்ம புறக்கணிப்போமா? புறக்கணிப்போமா? ஒவ்வொரு வீட்டிலும் நான் சொல்றேன், வெள்ளாளனுக்கு அநீதி கொடுத்த அரசை அகற்றுவோம், வெள்ளாளனுக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற அரசை ஏற்றுவோம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வெள்ளாள சமுதாயத்தில் மாநாடு போடுறாங்க. அண்ணா சாலை தவிர்த்து இந்த வெள்ளாள சமுதாயத்தில் மாநாடு போடுவதற்கு எந்த சக்தியும் முடியாது. ஏனென்றால் ஒரு மனுஷன் பயப்படக்கூடாது. கூட்டம் கூடிடுமா? நம்மகிட்ட துட்டு இல்ல, எதுவுமே இல்லாமல் விருதுநகர் மக்கள் நம்பி நாங்க வந்தோம். நானும் அண்ணா சார் மாநில தலைவர் 15 நாள் இங்கே ரூம் போட்டு தங்கியிருக்கோம். வந்தவரை வாழ வைத்த வாழப்பட்டி எப்படியோ அதே போல விருதுநகர் மக்கள் எங்களை வாழ வைத்துள்ளார்கள். இன்னைக்கு நிறைய பேர் கேட்கலாம், இது பொதுக்கூட்டமா இல்லாட்டி மாநாட்டுக்கு முன்னோட்டமா
இது மாநாடின் முன்னோட்டம் தான். இதே போல் ஒவ்வொரு தொகுதியிலும் நடக்கும். மண்டல் ராஜா வழக்கு இருக்கு. ஒரு விஷயம் வந்து காவல்துறை சொல்லுச்சு, சரித்திர குற்ற பத்திரிகை குற்ற பதிவுல பந்தலராஜா பேர் இருக்கு. அதை பத்தி எனக்கு கவலை எல்லாம் ஒண்ணு இல்ல. எங்க வீட்டு பொம்பளை பிள்ளைய காதல் என்ற பேர்ல ஒருத்தன் கல்யாணம் பண்ணா அந்த சரித்திர குற்றப்பத்திரிக்கை அந்த குற்றப்பத்திரத்துக்கு மேல எந்த பதிவு இருந்தாலும் அதையும் பந்தராஜா பதிவு இருப்பேன். என் சாதிக்காண்டி எந்த எல்லைக்கும் போவேன். என் சாதி அழிக்க நினைத்தால் எவனையும் அழிப்பேன். இந்த விசில் அடிக்கின்ற கொடி கட்டுகின்ற பிள்ளைகளுக்கு சொல்லுது, நம்ம வீட்டுல பிறந்த பொம்பளை பிள்ளைகளை எப்படி நம்ம தெய்வமா பார்க்கிறோமோ அதே மாதிரி அனைத்து சமுதாய சகோதரியும் எங்களுக்கு தெய்வம் தான். பெண்களை தெய்வமா தான் பார்க்கிறோம். எங்க சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல, எந்த ஒரு தமிழ் குடிக்கு பிரச்சனை இருந்தாலும் மாநில தலைவர் அண்ணாசாமி தலைமையில எம்என் பிரஜன முன்னிலையில நாங்கள் போராடுவோம். நேற்றைய தினம் மதுரையில முக்குளத்தோர் பாதுகாப்பு இயக்கம் பொதுக்கூட்டம் சிறப்பு அழைப்பாளர் கூப்பிட்டுருந்தாங்க. போயிட்டு கலந்துகிட்டு வந்திருந்தேன். அப்பா ஒருத்தர் சொன்னாங்க, இந்த வெள்ளாளர் சமுதாயம் என்றுமே எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சமுதாயம். உண்மைதான். இன்னைக்கு நான் திருநெல்வேலிக்கு போனா எனக்கு மெய் பாதுகாவலரை மட்டும் இல்ல, என் உடன் பிறந்த சகோதரரோ முக்குளத்தோரும் நாடாரும் யாதவரும் பல்லர் பறையர் செக்கிலர் யாருமே நமக்கு எதிரி கிடையாது. எல்லாருமே நமக்கு நண்பர், எல்லாருமே நமக்கு சொந்தம்தான். ஆனா உன்னே என்னோட சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய நீதி, என் சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம், அதற்காக நாங்கள் போராடுகிறோம். இன்னைக்கு திருநெல்வேலியில பந்தராஜா பிறந்த நாளுக்கு எல்லா சமுதாயமும் சோறுட்டி ஒட்டியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லுதான், இந்த சமுதாயம் வெற்றி பெறாது, இந்த சமுதாயம் அரசியல் அதிகாரம் வென்று இருக்காது. நான் அடிச்சு சொல்றேன், இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கக்கூடிய நீதியை இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சட்டசபைக்கு சென்று வாழ்க ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை என்று கூறி, என் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் கண்டிப்பாக சட்டசபையில குரல் கொடுக்கப்படும். என் தாய்மார்களுக்கு என் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அன்றைய சட்டசபையை முடக்கப்படும். அது சாதி அடையாளத்தோட சட்டசபைக்கு போனால் மட்டும்தான் வெற்றி. இந்த ராஜபாளையத்தில் வாழக்கூடிய வெள்ளாளர்கள் நீங்கள் ஒன்று சேர்ந்தால் இந்த ராஜபாளையம் தொகுதியை மீட்கலாம். இதே போல் எல்லா தொகுதியிலும் நாம் ஒன்று சேர்ந்தால் ஆளுகின்ற அரசு இல்ல, ஆள போகின்ற அரசு கூட நம்மளை பார்த்து பயப்படுவான். அன்னைக்கு எப்படி ஆங்கிலேயர் வால்சி அவர்களை கண்டு பயந்தார்களோ, எப்படி உலகே நடங்கிய ஹிட்லர் செம்பரமன் பிள்ளையை பார்த்து பயந்தாரோ, இன்று வரை ஊடகம் மட்டுமில்ல பல பேர் வேலு பிள்ளை பிரபாகரன் பேர் சொன்ன பயப்படுறாங்களோ, அந்த பரம்பரையில் வந்து நம்ம பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். இன்னைக்கு இங்க இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாமே உங்க சட்டையில பிரபாகரன் போட்டோ இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வேலுப்பிள்ளை பிரபாகரன் கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அவர் கொண்ட லட்சியத்தில் உறுதியாக இருந்தார். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் லட்சியத்தை எடுங்க. இந்த இனத்தை வாழ வைப்போம். இந்த இனத்தின் வரலாறை மீட்டு எடுப்போம். இன்னைக்கு திருநெல்வேலியில இருந்து வந்த பந்தராஜாவும், தஞ்சாவூர்ல இருந்து வந்த அண்ணாசரனும், திருவாரூர்ல இருந்து வந்த எம்என் ராஜாவும் எதற்காக ராஜபாளையத்தில் நிற்காங்க? ராஜபாளையத்தில் வாழக்கூடிய வெள்ளாளர்களுக்கு பிரச்சனை என்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கதிகலங்க வைப்பதற்காக. காலத்தின் நேரத்தை முன்னிட்டு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி நான் முடித்துக்கிறேன். உளவுத்துறையாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், நல்லா கேட்டுக்கோங்க.
வருகின்ற 2026 தேர்தலுக்குள்ள எங்களுடைய மக்களின் கோரிக்கையான அயனாபுரம் கிராமத்திற்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் இது பொதுக்கூட்டம் நடக்க வேண்டாம். இதுதான் உங்களுடைய ஆட்சிக்கு கொடுக்கக்கூடிய கடைசி சாவுமொழி என்று நான் உச்சரிக்கிறேன். அதே போல தென்காசி மாவட்டத்தின் ஆட்சியாளருக்கு வெள்ளாளர் மக்களின் கோரிக்கை ஒன்று சொல்லுது. எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய இளைஞர்களுக்கு ஜாதி சான்றிதழ் பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு வர வேண்டும். ஜாதி சான்றிதழ் பிரச்சனை கொடுக்கிறதுக்கு இந்த அரசுக்கு என்னப்பா பிரச்சனை? காரணம், இந்த மக்கள் கல்வியில வளர்ந்துடக்கூடாது, வணிகத்தில் வளர்ந்துடக்கூடாது, பொருளாதாரத்தில் வளர்ந்துடக்கூடாது என்ற ஒரே விஷயத்துல நம்ம மறைமுகமா அடக்கக்கூடிய நிறைய அரசியல்வாதி தெளிவா இருக்கான். இளைஞர்களே, நல்லா படித்து அரசு வேலைக்கு போங்க, நல்ல தொழில் பண்ணுங்க, காசை சம்பாதிங்க, அந்த காசை இந்த சாதிக்காண்டி செலவழிங்க, அந்த காசை இந்த சாதிக்காண்டி உழைக்கக்கூடிய இளைஞர்களுக்காண்டி செலவழிங்க. ஏன்னா 15 நாள் இந்த கிராமத்துல ஒவ்வொரு கிராமமும் அலைஞ்ச எங்களுக்கு தெரியும். பல கோடீஸ்வரர் நினைத்திருந்தால் இன்னைக்கு ராஜபாளையம் அலரும். முக்குக்கு முக்கு எங்களுடைய ஐயாவோட படம் பதித்த வால் போஸ்ட் இருக்கும். நம்ம கிட்ட என்ன இல்லை, எதற்காக அடுத்த சமூகத்தை கையை வேண்டும் என்ற எண்ணத்துலதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே ஓடுதான். அவன் வாழ்கின்ற அரசியல் கட்சியில அவனுக்கு அங்கீகாரம் இல்லை. ஒரே காரணம், உன்னோட சாதி அமைப்பு ஸ்ட்ராங்கா இருந்தா உன்னை கூப்பிட்டு பேசுவான். அதுதான் தெற்கு மாவட்ட செயலாளர் புதியராஜுக்கு நடந்தது. இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அமைப்பாளர், பஞ்சாயத்து தலைவர், இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ எல்லாரும் இந்த 2 நாளா போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு? இந்த சாதி கூட்டம் அவங்களுக்கு எதிராக வந்துவிடக் கூடாது. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உன்னையோட மட்டும் வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த பொதுக்கூட்டம் முடிஞ்சிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் நினைக்காதீங்க. இனிமேல் தான் இந்த ராஜபாளையத்தில் வெள்ளாளர்களின் எழுச்சியா இருக்கு. ஒண்ணு சேரலாமா? ஒண்ணு சேருவோமா? அரசியல்வாதிக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்போமா? என்னோட சகோதரி கத்துவாங்க, ஒண்ணு சேருவோமா? நம்மள இலக்காரமா பார்த்து அரசியல்வாதியை வீட்டுக்கு அனுப்புவோமா? நம்மகிட்ட ஓட்டு கேட்க மட்டும் வர்ற அரசியல்வாதி இங்க இருக்கக்கூடிய வாழ்வாடி இல்ல, ரேஷன் கடை இல்ல, மக்கள் பயன்படுத்தின கழிப்பிடம் இல்ல, என்னைக்காட்டு வந்திருக்கானா? காரணம், நம்ம ஏற்றி பேசப்பட்டு நினைக்க தப்பு நினைக்கப்பட்ட அரசியல்வாதி. அது அந்த காலம். இப்ப எம்என் ராஜா, பந்தல் ராஜா, 2 ராஜாக்கள் இருக்காங்க. எங்களுக்கு பயப்பட தெரியாது. எந்த அரசியல்வாதி இருந்தாலும் ஏறி அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். நீ எங்களை அழிக்க புத்தகத்தை எடுத்தா நாங்களும் புத்தகம் எடுப்போம், ஆயுதம் எடுத்தால் நாங்களும் ஆயுதம் எடுப்போம். நாங்க நீ சொன்ன அமைதியா போறதுக்கு சமுதாயம் கிடையாது. பல சரித்திரத்தை படைத்த வேளாளர் சமுதாயம். வாயகுளம் பற்றி உண்மையிலே வந்தவரை வாழ வைத்தவர்கள் மட்டுமில்ல, இனிமேல் வெள்ளாளர்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு சரித்திர மைதானமா இருக்கும். இளைஞர்கள் இங்க நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கான். பசங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா டியூஷன் எடுத்துட்டு நல்ல ஒரு எஜுகேஷனா உடற்பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு, இதே போல் ஒவ்வொரு கிராமத்திலும் நம்மளுடைய இளைஞர்கள் நல்லா படிக்கணும். நிறைய பேர் இங்க இருக்கக்கூடிய தறிக்கு மட்டும் வேலைக்கு போறீங்க. 18 வயசு ஆயிட்டு அக்னி வீரர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, அதுக்கு அப்ளை பண்ணுங்க. இன்னைக்கு எத்தனையோ காவல்துறையில நல்ல காவலர்கள் வேலை பார்க்காங்க. காக்கி சட்டை போட்டு இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு உண்டான வழியை பார்க்க. எல்லா அரசியல்வாதியும் நமக்கு எதிரி கிடையாது, எல்லா சாதிக்காரரும் நமக்கு எதிரி கிடையாது, எல்லா காவல்துறையும் நமக்கு எதிரி கிடையாது. யார் நமக்கு எதிரி?
நமக்கு எதிரி யார் சொல்லுங்க? யாரு? நம்மளை அழிக்க நினைக்கிறவங்க. நமக்கு எதிரி நம்ம தான். தைரியமாக நம்ம ஒன்று சேர்ந்தால் நம்மளை எவனாலும் அழிக்க முடியாது. அன்னைக்கு ஐநாபுரம் கிராமத்துல ஒண்ணு சேர்ந்த மாதிரி தொடர்ந்து நம்ம ஒண்ணு சேர்ந்தால் அரசியல்வாதி என்ன பிடுங்குவோம், பிடிக்கணும். இன்னைக்கு நம்மளோட சமுதாயத்தை சார்ந்த நிறைய பேர் தொழில் பண்ணிட்டு பல அரசியல்வாதிகளை வாழ வச்சிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு மேடையில ஒரு அரசியல்வாதி பேச சொல்லுங்க, தைரியமா இந்த வேளாண் சமுதாயத்தை பத்தி மறுநாள் வீடு சூரிய எடுக்கணும். ஏன்னா இப்ப நிலத்துல 12 ராஜா மணிமேஜர் 2 பேர் இருக்காங்க. தைரியம். வருகின்ற காலத்தில் இந்த வேளாண் இனம் எவருக்கும் அடங்கி போகாது. யாரையும் அடக்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை. ஆனால் என் சமுதாயத்திற்கு அநீதிகள் நடந்தால் கண்டிப்பாக மாநில தலைவர் அண்ணாசனம் தலைமையில தட்டிலாம் கேட்க மாட்டோம், தட்டி தூக்கும். புதியராஜன தெற்கு மாவட்டத்தில் புதியராஜன ரொம்ப நாள் சொல்லுவாரு, என்ன பொதுக்கூட்டம் போட்டேன், பொதுக்கூட்டம் முடிஞ்சோடனே எங்க வீட்டுல இன்னும் செய்ய போறாங்க. இன்னைக்கு உண்மையில சொல்றேன், இன்னைக்கு தான் புதியராஜனுடைய வலிமையும் படையும் மதனிக்கு தெரிஞ்சிருக்கும், புதியராஜன் உழைப்புக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கூடின கூட்டம் புதியராஜனோட உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம். இதே போல் வெள்ளாள முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் நீங்க செயல்படணும். புதியராஜனை இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த கூட்டம் சார்பா நான் பாராட்டுறேன். இதே மாதிரி எனக்கு தொகுதிக்கு ஒரு ஆள் இருந்தா போதும், தொகுதிக்கு ஒரே ஒரு ஆள் இருந்தால் உன்னையோட சொல்றேன், அடுத்த 2026 சட்டமன்றத்தில் நம்மளோட குரலாக நாங்கள் சட்டமன்றத்தில் குரல் கொடுப்போம். புதியராஜன் மாதிரி வேலை பார்க்க தொகுதிக்கு ஒரு ஆள். இதே போல் பல இளைஞர்கள் உருவாக வேண்டும். தவறான பழக்கத்துக்கு பெறக்கூடாது. எதற்கும் பயப்படாதீங்க. அடிச்சா திரும்பி அடிங்க. யாருக்கும் அடங்கி போக வேண்டாம். அதே போல் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கும், அவங்களுக்கு இன்னைக்கு நம்ம எதிரி கிடையாது. ஆனா நம்மளை ஓட்டு வங்கியை மட்டும் பயன்படுத்துறவனுக்கு நம்பாதீங்க. அவனுக்கு எதிராக வேலை பார்க்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த ராஜபாளையம் வெள்ளாளர்களின் அளிக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு சரியான பாடத்தை புகட்டுவதற்கு இன்றிலிருந்து சபதம் எடுங்க. சபதம் எடுப்போமா? எல்லாரும் ஒண்ணு சேருவோமா? வெள்ளாளருக்கு சொல்லுங்க, வெள்ளாளரும் நாங்க தான், வேளாளரும் நாங்க தான். நல்லா சவுண்டா இந்த அருமையான மேடை அமைத்து கொடுத்த எனது வாகைக்குளம்பட்டி சமுதாய தலைவருக்கும் எங்களுடைய இளைஞர்களுக்கும் இந்த ஏலூர் கிராமத்திற்கும் மற்றும் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சங்க தலைவர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள், அருமை சகோதரர்கள் மற்றும் வந்தவர்களே, இதே போல் எங்க ஊர்ல ஒரு பொதுக்கூட்டம் போடணும்னு சொல்லி சங்கர் கோயிலில் வந்திருக்கின்ற இளைஞர்களுக்கும் பெரும்புத்தூர் அவங்க சொல்லிருக்காங்க, எங்க ஊர்ல பொதுக்கூட்டம் போடுங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்ல, என் முன்னோர்கள் செஞ்ச தப்ப இனிமே நாங்க செய்ய மாட்டோம். 4 செவத்துக்குள்ள நாங்க கத்த மாட்டோம். 4000 பேர் பார்க்கிற மாதிரி இந்த பொது வெளியில எந்த சாதினாலும் பாரு, எந்த அரசு அதிகாரியும் பாரு, நாங்க கத்துவோம். எங்க சாதி கொண்டுனா நாங்க மட்டும்தான் கத்த முடியும். வேற எவனும் சங்கம் வச்சிருக்கணும் கத்த மாட்டோம். ஏன்னா நீங்க பல பேர் சொல்லுங்க, பல பேர் பயப்படுத்தாங்க. அந்த பயம் எங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் நாங்கள் வேலுப்பிள்ளை பெரும்பாரின் வம்சத்தை பார்த்து வந்தவர்கள். வருகின்ற காலம் வெள்ளாளர் காலமாக இருக்க வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த வெள்ளாளரும் ஒன்றிணைவோம். ஓங்குக வெள்ளாளர் ஒற்றுமை, ஓங்குக வெள்ளாளர் ஒற்றுமை, ஓங்குக வெள்ளாளர் ஒற்றுமை. நான் முதல்ல விஜயகாந்த் கட்சியில இருந்தேன், கவுன்சிலரா இருந்தேன். ஒரு டைம் எங்க ஊர் கரம்பப்படியில ஒரு பிரச்சனை.
அப்ப வந்து தலைவரோட அணுகுமுறையை பார்த்தேன். ஒரு பிரச்சனைக்கு முன்னாடி 100 போன் பண்ணாரு. சரிங்களா? அந்த பிரச்சனை முடிகிறது அவர் தூங்கல. அதே மாதிரி நம்ம இளைஞரணி செயலாளர்கிட்ட சொன்னேன், ராஜபாளையத்தில் ஒரு பொதுக்கூட்டம், உங்க கருச்சனையை கேட்கணும் அப்படின்னா நல்ல வேலை கரெக்டா 8:30 மணிக்கு வந்துட்டேன். நான் வந்து காரை நிறுத்தும் போதுதான் சொன்னாங்க, அண்ணன் பந்தல்ராஜா அவர்கள் பேச போறாங்க அப்படின்னு. 2 சிங்கத்தோட கருச்சனையை கேட்கணும்னு வந்தேன். ஒரு சிங்கம் எனக்கு முன்னாடி பேசிருச்சு. உடனே எனக்கு பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் வந்து பிசினஸ் பண்றேன், கடை வச்சிருக்கேன். ஒரு பொதுக்கூட்டம் ஒரு மீட்டிங்னா 5000 கொடு, 10,000 கொடு, 20,000 கொடுங்க மிரட்டுவாங்க. நான் அதுக்கு பயப்பட மாட்டேன், எவனுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா பெரிய வாடிப்பட்டியில சங்கர்னு ஒருத்தர் இருக்காரு, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் கோயம்புத்தூர்ல கடை வச்சிருக்கேன், பாரதி நகர்ல கடை வச்சிருக்கேன். எவனாவது கேட்டேன்னா சொல்லிடுவேன், நான் தர முடியாது, ஒன்னால முடிஞ்சதை பாத்துக்க, நான் வெளியில போய் பண்ணுவேன் அப்படிமா. நீ வெளியில போனா தானே, நான் ஒன்றும் திருடுறதில்ல, பிராடு பண்றதில்ல, பித்தலாட்டம் பண்றேன். தானே எங்க வயராக எங்க இனத்துக்கே இருக்காது. எங்க வெள்ளாளருக்கு அந்த மாதிரி ஒரு ஏமாற்று இருக்காது. எந்த செயலாளராவது சொல்லுவானா, தண்ணி அடிக்காத, சிகரெட்டு குடிக்காத, அப்பா அம்மா நல்லா பாத்துக்கன்னு. நம்ம இளைஞரணி செயலாளர் தான் அந்த மாதிரி சொல்றாரு. எவனா சொல்லுவான கட்சி நடத்துறவன், நல்லா குடி, நல்லா குடி, எங்க கூடவே வந்து உன் குடும்பத்தை பார்க்காதன்னு தான் சொல்லுவான். நல்லா பாருங்க, இப்ப போன வாட்டி மன்னார்குடியில ஒரு மீட்டிங், பக்கத்திலே கடை, குடிய கிடைக்குங்கிற கடை பக்கத்திலே இருந்தது. அவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒருத்தவங்க கூட குடிச்சுட்டு வரல. இதுக்கு மேல வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்துக்கு எடுத்து சொல்ல எதுவுமே இல்லை. நான் இதை சொல்றதுக்காண்டி தான் வந்தேன். நமக்கு ஒரு சரியான தலைவர் கிடைச்சிருக்காங்க, இளைஞரணி செயலாளர் கிடைச்சிருக்காங்க, ஒரு இளைஞரணி தலைவர் கிடைச்சிருக்காங்க, மற்ற எல்லாரும் கிடைச்சிருக்கீங்க. கண்டிப்பா இதை கொண்டு போகணும். புரியுதுங்களா? ராமேஸ்வரத்துல பிரச்சனைனா ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருக்கா சட்டமன்றத்துல. அவன் குரல் கொடுக்குறான், என் கட்சிக்காரன் மேல கேஸ் போடாத, இன்னொருத்த மேல கேஸ் போடுறான். தப்பா இருந்தாலும் கேஸ் போட மாட்டாங்க. என்ன காரணம்? அவன் அதிகாரத்தில் இருக்கிறான் அப்படிங்கிற திமிரு. அந்த திமிரை உடைக்கணும். அந்த திமிரை உடைக்கிறதுக்கு வழிகாட்டியா இருந்த நம்ம முன்னோர் தலைவர்களை நினைச்சு பாருங்க. எதுக்கு 5ஆவது தலைவர் ஒரே ஒருத்தர் இருந்தா அப்படின்னா நம்ம வெள்ளாளம் தான். அதுல வரலாறு எடுத்து பாருங்க. எதுக்கு நீங்க பயப்படாதீங்க, எவனையும் நம்ம ஏமாத்த போறது இல்ல, எவன் சொத்தையும் நம்ம எடுத்துக்க போறது இல்ல. நம்ம ஒரு மீட்டிங் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம சொந்த காசுல தான் போட்டிருப்பான். எந்த ஒயிட் ஷாப்லயும் போய் எவனுக்கு 1 ரூபா கை நீட்டி கேட்டு பட்டான். அதனால எவனுக்கும் பயப்படாதீங்க, தேவையில்லாம எவனுக்கு ஓட்ட போடாதீங்க. நம்ம வெள்ளாளர் முன்னேற்ற சங்கத்தை மீட்டு எடுக்கிறதுக்கு இதை விட ஒரு சான்ஸ் சத்தியமா கிடைக்காது. சரிங்களா? இப்ப நான் 3:30 மணிக்கு தான் கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்புனேன். அங்கிருந்து ஒரு ஆள் வந்திருக்கேன் அப்படின்னா இந்த இயக்கத்து மேல உள்ள எனக்கு பற்றுதான். சரிங்களா? எனக்கு ஊர் தஞ்சாவூர் மாவட்டம், நெய்வேலிங்கிற கிராமம். இருந்தாலும் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம நேர்மையா இருப்போம். 2026 சட்டமன்றத்துல நம்மளோட கொடி பறக்கணும் அப்படிங்கறத வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாபெரு அரசியல் எழுச்சி கூட்டம் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் வாகைக்குளத்தில் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இது முதல் கூட்டம் இல்ல, வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்துக்கு இது முதல் கூட்டம் இல்ல, இது 3வது கூட்டம். வருகின்ற 2026க்குள் 24 பொதுக்கூட்டங்களில் எடுத்து எங்களோட வேளாளர் பேரை மீட்டு வரை இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் என்று ஓயாது. எங்கள் உட்பிரிவுகளை 42 உட்பிரிவுகளை ஒன்னாக்கி ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து எங்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கு வரை இந்த வெள்ளாளர் முன்னேற்ற ஓயாது. ஏதோ விருதுநகருக்கு வந்தோம், ஏதோ பொதுக்கூட்டம் போட்டோம், ஏதோ அண்ணாசவன் பேசினாரு, பந்தல்ராஜா பேசினாரு, எம்என்பிராஜ் பேசினாரு, அப்படி எல்லாம் போயிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட அமைப்பும் கிடையாது. வெள்ளாளர்களுக்கு எங்க ஒரு பிரச்சனை என்றாலும் முதலில் குரல் கொடுப்பது இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம். வெள்ளாளர்களின் 1008 லெட்டர் பேர் அமைப்பு இருந்தாலும் வெள்ளாளருக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதலில் பந்தல்ராஜா நிற்பார், பின்பு எம்என்பி ராஜா நிற்பார். இந்த ராஜாக்கள் இருக்கு வரையும், இந்த 2 ராஜாக்கள் இருக்கு வரையும் இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தை ஒருபோதும் வீழ்த்திட முடியாது. இப்ப இந்த ஐநாவர பிரச்சனை, நாங்க ஏன் இந்த பக்கம் விருதுநகர் பக்கம் போனா அந்த பக்கம் போட்டு இருக்கோம், இங்கிட்டு ஏன் வந்தா அந்த ஐநாவர பிரச்சனை தான் மெயின் காரணம். ஏன்னா 2021ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பேரை அறிவிக்க வேண்டாம் சொல்லி அறிவிச்ச பிறகு நாங்க ஆதரவு திமுக அரசுக்கு ஆதரவு கொடுத்து தமிழ்நாடு ஃபுல்லா வேலை செஞ்சோம். எங்களோட உழைப்புல நீங்க முதல்வரா பதிவு எடுத்துக்கொண்டு எங்களை மட்டும் வஞ்சிக்கிறீங்க.
என்னன்னா 150வது ஆண்டு விழாவில் ஐயா பிறந்தாங்க சிறப்பாக அறிவிச்சுட்டு ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு சிலை திறக்குறீங்க. நல்லா கேட்டுங்கம்மா, ஒரே நாள்ல சிலை திறக்கிறாங்க. ஐயாவோட கல்வெட்டுல என்ன போட்டிருக்காங்கன்னா வ.உ.சி. சிதம்பரனார் பிள்ளையை எடுத்துட்டாங்க. ஏன்னா அவரே பிள்ளைன்னு தான் கையெழுத்து போட்டிருக்காரு. அடுத்த நிமிஷம் திறக்கிறாரு முத்துலட்சுமி ரெட்டி, புதுக்கோட்டையில ஒரு மாவட்டம் வீடியோ கான்பரன்ஸ்ல திறக்கிறாரு. முத்துலட்சுமி ரெட்டின்னு போட்டு திறக்கிறாங்க. ரெட்டிங்கிறது அவங்க படிச்சு வாங்கின பட்டணமா? அப்ப வெள்ளாளர்கள் ஏன் வஞ்சிக்கிறீங்கன்னு நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம். எங்களை பொறுத்த வரையும் எங்க சமுதாயத்தை வஞ்சிக்கிற எந்த கட்சியா இருந்தாலும் நாங்க விட மாட்டோம். 2021ல விருதுநகர்ல அமைச்சர் கே சார் அவரை வச்சுக்கிட்டு 150 ஆண்டுகளை கொண்டாடணும். அப்ப அமைச்சர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? உங்க சமுதாயத்தெல்லாம் நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னு சொன்னாரு. அழகா சொன்னாரு அமைச்சர், அருமையா சொன்னாரு. ஆனா அந்த சமுதாயத்துல இருக்கின்ற உங்க கட்சியில இருக்கின்ற ஒவ்வொரு திமுகவையும் இளைக்கழக செயலாளரோட தான் வச்சிருக்கீங்க. இந்த நான் சொல்ற விருதுநகர் மாவட்டத்துல 7 தொகுதியில ஒரே ஒரு நகர செயலாளர் தான். அந்த நகர செயலுக்கு பேரூராட்சி தலைவர் அது மாதிரிலாம் கொடுக்கல. அவரும் ஏதோ ஒரு வகையில வச்சிருக்கீங்க. எங்கேயுமே இந்த வெள்ளாளரை இந்த திமுக வந்து தொடர்ந்து புறக்கணிச்சுட்டே இருக்கு. நல்லா கேட்டுங்க, திமுக வந்து தொடர்ந்து புறக்கணிச்சிருக்கு. நாங்க தான் அவங்க பேரை கொடுத்தோம்னு இந்த பக்கம் வந்தோம்னா நீங்க ஐயா பேரை போடும்போது பிள்ளையை எடுத்துடுறீங்க. இங்க கட்சிக்காரன் அவங்கள்ட்ட வேலை செஞ்சா அவனுக்கு போஸ்டிங் கொடுக்க மாட்டீங்க. இது தொடர்ந்து இந்த தொகுதியில வந்து நடந்திருக்கு. மொத்தம் 7 தொகுதியில ஓரளவுக்கு நாங்க மெஜாரிட்டியா 3வது இடத்துல இருக்கோம். கணக்குப்படி பார்த்தா எங்களுக்கு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கணும். திமுக கொடுக்கறது இல்ல, அண்ணா திமுக கொடுக்கறது இல்ல. புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த பொது வெளியில போட்டு இது மேடை போட்டு பேசினா மட்டும்தான் இது வேலைக்கு ஆகும். ஒருபோதும் இந்த வெள்ளாளர் முன்னேற்றங்கள் ஐஎஸ் ரிப்போர்ட் எடுத்துட்டு போனாங்களாம். 160 பேர் 180 பேர் எனக்கு தெரியும். நீங்க என்ன ரிப்போர்ட் கொடுப்பீங்க? உங்களுக்கு முன்னாடி நான் ரிப்போர்ட் என்ன கொடுப்பேன்? ஆள் பார்க்க தான் சைஸா இருப்பேன். நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ரிப்போர்ட் கொடுத்துட்டேன், எண்ணி போட்டு நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்க என்ன வேலை செய்வீங்க, எதுக்கு பர்மிஷன் கொடுக்கல, என்னதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கணும் எல்லாமே எங்களுக்கு தெரியும். சாதாரண ஒரு கூலி வேலைக்கு போன என்னோட புதியராஜ் கையில வந்து உதயசீரர் சிம்பிள் போட்டிருக்கோம். தீவிர புதியராஜ் ஸ்டாலின் வச்சிருப்பாப்ல. புதியராஜ் ஸ்டாலின் வச்ச அவரே எடுத்து போய் ஜாதி கட்சிக்கு வந்திருக்காங்க. நீங்க என்ன பாடுபடுத்திருக்கீங்க? உங்களை சொல்லுங்க, என்ன பாடுபடுத்திருக்கீங்க அந்த கட்சியில? நான் திருப்பி உங்கள்ட்ட சொன்னேன், நான் நிறைய பேச மாட்டேன். நான் செய்யற வேலைலாம் நிறைய பேச மாட்டேன், நிறைய சொல்ல மாட்டேன். எங்களுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லுவீங்க, என்னடா தலைவர் வந்து லாஸ்ட்ல பேசுறாருன்னு சொல்லுவேன். என்னோட இளைஞர்களை நான் வந்து உருவாக்கணும். எனக்கு உள்ள முன்னணியில் உள்ள தலைவர்கள் அந்த வேலையை செய்யலை. இந்த இளைஞர்களை உருவாக்குற வேலையை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். நான் ஒரு இயக்கம், அவ்வளவுதான். இந்த இளைஞர்கள்லாம் நல்வழிப்படுத்தி நல்ல அரசியல் கருத்து விட்டு நல்ல சிந்தனையோட நல்லா படிக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த வெள்ளாளர்களுக்கு எங்கே பிரச்சனை இருந்தாலும் இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் இங்க இருக்கும். இந்த ஊர் பொதுக்கூட்டம், இந்த பொதுக்கூட்டம் போடுறதுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த இந்த 7 ஊர் கிராமத்து தலைவர்களுக்கும் பஞ்சாயத்து போர்டு தலைவர்களுக்கும் எங்களுக்கு அனுமதி அழைக்கப்பட்டு 1 மாசத்துக்கு பிறகு கொடுத்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் சம்பந்தமே இல்லாம பொதுக்கூட்டம் போடுறதுக்கு இடத்துல விஓக்கு சம்பந்தம் இல்லை, விஓக்கும் தடை ஆணை கொடுக்கிறாரு. விஓ பொதுக்கூட்டத்துக்கும் விஓட என்ஓசி வாங்குறதுக்கு சம்பந்தமே கிடையாது. தடை ஆணை கொடுக்க வந்த விஓ அவர்களுக்கும் மித்த இந்த திமுகவில் எங்களை கிளை செயலாளரே மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்க இந்த 2 மாவட்ட அமைச்சர்களுக்கும் வர காலங்களில் வந்து உங்களுக்கு தகுந்த பாடம் கற்றுத்தரப்படும். நானும் நிறைய விஷயத்த நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது, வேளாளர்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குது, இதெல்லாம் தொடர்ந்து கேட்டுருக்கேன். எங்கள் அரசியல் கட்சிகள் வந்து தொடர்ந்து எங்களுக்கு விருதுநகர் மாவட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அதில் பொறுத்தவரையும் ஒரு கட்சிக்காரனை எப்படி நடத்தணும்னு சொல்லி ஒரு அமைச்சருக்கு தெரியலை, ஒரு கட்சிக்காரனை எப்படி அணுகணும்னு தெரியலை. இந்த சாதாரண ஒரு கட்சியில் ஒரு தொண்டனா இருந்த ஒரு இறந்து போயிட்டாரு, ஒரு குழந்தைங்க 2 குழந்தைங்க. அந்த 2 குழந்தைகளுக்கும் முன்னாள் அமைச்சர் பாலாஜி அமைச்சர் அவர் வந்து 36,000 கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி எடுத்துக்கிட்டாரு. இந்த நேரத்தில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா நாங்கள் சொன்னேன், நீங்கள் அண்ணா தம்பியை கொடுத்து பேசுகிறாங்கன்னு சொல்கிறோம். அதெல்லாம் கிடையாது. யாரும் நல்லது செஞ்சாலும் நாங்கள் அதை வரவேற்போம். எங்களை யாரும் தடுத்தாலும் அதை நாங்கள் எதிர்ப்போம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. எங்களோட சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால்
உடனே நீங்க சீட்டு வைங்க. ஒரே ஒரு விஷயம் லாஸ்ட்ல சொல்லி முடிச்சுக்கிறேன். புதியராஜ் ஒரு சாதாரண தொழிலாளி வந்து ஒரு மாவட்ட இளைஞரிலிருந்து ஒரு மாவட்ட செயலாளர் வரையும் உயர்ந்து வந்திருக்காரு. அவரை வருங்காலங்களில் ஏதாச்சும் சீன்ற வேலை தாழ்ற வேலை ஏதாச்சும் வந்துச்சுன்னா வெள்ளாளர் மன்றங்களுக்கும் சும்மா இருக்காது. ஏன்னா இதுக்கு பிறகு நீங்க பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். புதிராஜா என்ன பண்ணுவீங்க, அங்கங்க அடக்கிடுவீங்க, அங்கே இது பண்ணுவீங்க, போலீஸ் வச்சு மிரட்டி பார்ப்பீங்க. இந்த வேலையெல்லாம் இங்கே நடக்காது. நான் தெளிவா சொல்லிக்கிறேன். எனக்கு ஒன்றும் இது புதுசு கிடையாது. 2010 இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கேன். 2010 காவல்துறையை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க என்ன ரிப்போர்ட் வேணாலும் கொடுத்துட்டு போங்க. எனக்கு நான் வந்து உங்களோட ரிப்போர்ட்டை வச்சுதான் நான் சீட்டு வாங்க வரலைங்க. நான் எம்எல்ஏ சீட்டு இங்க வரல. நீங்க 150 கொடுத்தாலும் சரி, 120 கொடுத்தாலும் சரி, உங்க உளவுத்துறை வச்ச பாருங்க. அதான் என்ன சொல்றேன், புரியுதா? நீங்க எத்தனை பேர் வேணாலும் கொடுத்துட்டு போங்க. அதை பத்தி எங்களுக்கு தேவை கிடையாது. நான் என்ன ரிப்போர்ட் நான் மேல அனுப்பிக்கிறேன். எங்களுக்கும் அதிகாரி இருக்கலாம், எங்களுக்கும் ஜாதிக்கார அதிகாரத்தில் இருக்கான். புரியுங்களா? நீங்க எங்களை சாதாரண ஒரு வேளாண் சமூகத்தை சாதாரண நடத்திட்டாங்க. இருக்கிற ஒட்டுமொத்த கட்சிகளையும் இயக்கிட்டு இருந்த வேளாண் தான். நீங்க எல்லாம் ஒத்துமையா இருந்தா இந்த வருகின்ற சட்டமன்ற தொகுதிக்கு இந்த 7 தொகுதியில ஒரு தொகுதி வெள்ளாளர் சீட்டு கொடுக்கணும். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அது அதிமுக சரி, திமுக சரி, 7 தொகுதியில நீங்க சீட்டு கொடுக்கலன்னு வச்சுங்களேன், 7 தொகுதியில அந்த கட்சி டெபாசிட் இருக்கிற அளவுக்கு நம்ம வேலை செய்வோம். நம்ம சொல்லிட்டு போக மாட்டோம். நாங்கள் ஏதோ விசிலுக்கு அடிக்கிறதுக்காண்டி மித்த விஷயத்துக்காண்டி நாங்கள் சொல்லிட்டு போக மாட்டோம். விருதுநகர்ல மக்கள் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. திமுக அரசு சொல்லுது, இது திராவிட மாடல் அரசு. உத்தரப்பிரதேச போய் பாருங்க, இங்க வந்து பாருங்க, உத்தரப்பிரதேசத்தோட மோசமா இருக்கு விருதுநகர். ஒரு ரோட பாருங்க, ஒரு குப்பை கூடிய இந்த இடத்த எப்படி இருந்துச்சு பாருங்க. ஒரு சாதாரண பக்கத்துல ஏன்னா ஒவ்வொரு மக்களும் வாழ்வாதாரத்துக்கு சிரமப்படுறாங்க. கூலி தொழில் எத்தனை வருஷத்துக்கு கூலி தொழில் இருப்பாங்க. இந்த அரசு வந்து தனி கவனம் செலுத்தி இந்த விருதுநகர் மாவட்டத்தை சுகாதார முறையில கொண்டு வந்து, எங்க பார்த்தாலும் ஒரே குப்பை, எங்க பார்த்தாலும் ஒரு ஐயோ சொல்றதுக்கே அது ஏன்னா அந்த சொல்றதுக்கே அது ஒரு மாதிரி இருக்கு. எந்த தெரு பக்கம் போனாலும் சுகாதார முறையில இருக்கு. ராஜபாளையம், விருதுநகர், சாத்தூர் எல்லாம் தொழில் பண்ணி நிறைய பெரிய நகரமா இருக்கு. ஆனா வாழ்வாதார மக்கள் லாஸ்ட்ல என்ன விளிம்பு நிலையில இருக்காங்களோ அந்த விளிம்புல வெடி சுத்த போனா அவன் வெடி சுத்திட்டு தான் இருக்கான். தறி வேலைக்கு போனா தறி வேலையில தான் இருக்கான். அதெல்லாம் இந்த அரசு சிறப்பு கவனத்தை செலுத்தி இந்த விருதுநகர் மாவட்டம் கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் இன்னும் கொண்டு வரணும்னு சொல்றதுக்கு இந்த அரசு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். அந்த வேண்டுகோள் வைப்போம். நீங்க செஞ்சா செய்யுங்க, 2026 ஆட்சி விட்டு போக போறீங்க, அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. நான் திருப்பி சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு முன்னாடி பேச 2 ராஜாக்களும் பேசுவாங்க. நான் அதிகமா பேச மாட்டேன். நான் அதிகமா மைக்கெல்லாம் பேச மாட்டேன். என்னோட செயல்பாடு மட்டும்தான் இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு. இந்த இடம் எப்படி இருந்துச்சு, இந்த இடத்த நம்ம எப்படி சரி பண்ணோம், எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். அதனால இந்த வெள்ளாளர் தொடர்ந்தோம். இந்த வேளாளர் பேர் பிரச்சனையை மீட்கு வர, இந்த 42 உட்பிரிவை ஒன்னா சேர்த்து வர, இந்த வெள்ளாளர் மன்றங்கள் ஓயாது என்று சொல்லி இந்த கூட்டத்துக்கு நிதி அளித்த அனைத்து நண்பர்களுக்கும், மேடை அமைத்த நண்பர்களுக்கும், இந்த வாயக்குல மக்களுக்கும், ஏலூர் சார்ந்த சிவகாசி, சாத்தூர் இங்க கூட்டத்துக்கு வந்த அனைத்து சங்கரங்கோயில் உள்ள மக்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி, இந்த சங்கரங்கோயில் நல்ல நான் உலகத்துறை ரிப்போர்ட் சங்கரங்கோயில் பிரச்சனை இன்னும் 1 மாசத்துக்குள்ள அந்த சர்டிஃபிகேட் பிரச்சனை நடக்கணும்னா தென்காசி மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸில் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் வெள்ளாளர் சார்பாக. அது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. என்ன அவர் என்ன பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்காங்களா? பாகிஸ்தான்ல வந்து அவன் சாதி சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டீங்க. அவன் சாதாரண ஒரு வேலைக்கு போக முடியல, ஓட்டுநரா இருக்கான். இது இந்த அரசுக்கு தெரியாது, இந்த திராவிட மாடலுக்கு அரசுக்கு தெரியாது. சொல்லுங்க, இந்த திராவிட மாடல் அரசுக்கு தெரியாது. அவன் என்ன பாகிஸ்தான்லயும் வந்திருக்கான், அவனுக்கு சாதி சர்டிஃபிகேட் போட்டு கொடுக்க வேண்டியது தானே? அப்ப சொல்றாரா அது இசைவேலருக்கும் போட்டு வாங்கிட்டு சொல்றான். நான் என்னத்தை சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. புரியுதா? அப்பா நீ இசைவேலர்னு போட்டு வாங்கிக்கிறேன். என்னப்பா நீ சொல்ற ஒரிஜினல் ஜாதி வீரக்குடி வேளாண்னு சர்டிஃபிகேட் கொடுப்பான்னு சொன்னா அது நீங்க இதை போட்டு வாங்கிங்க அதை போட்டு வாங்கின்னு இதே எங்களுக்கு வந்து தலைவலியா உண்டாக்கிட்டு, நான் சொல்றேன் திருப்பி சொல்றேன், 1 மாசத்துக்குள் அந்த இருக்கிற கிராமத்து இளைஞர்களுக்கு யாராவது ஜாதி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிருக்காங்களோ அத்தனை பேருக்கும் சாதி சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னா கண்டிப்பாக அடுத்த மாதத்தில் தென்காசி கலெக்டர் ஆபீஸ் வந்து முற்றுகையிடப்படும். அது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஓகேங்களா? இல்ல வந்திருக்க இளைஞர் வெளியூர்ல இருந்து வந்திருக்க அத்தனை பேரும் பத்திரமா வீடு போய் சேருங்க. அங்கங்க சாப்பாடு இருக்கு, எல்லாம் வீடு போய் சேர்ந்த பிறகுதான் நம்ம ஊருக்கு கிளம்ப முடியும். எல்லாம் பத்திரமா சேருங்க. நன்றி, வணக்கம். எத்தனையோ அமைப்புகள், பேரமைப்புகளா இருக்கலாம், கூட்டமைப்புகளா இருக்கலாம்,
இயக்கங்களா இருக்கலாம். ஆனா அண்ணா சரவணன் தலைமையிலான இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் தான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக பேசக்கூடிய கழகம். எத்தனை பேர் இயக்கங்கள் வந்தாலும், எத்தனை கூட்டமைப்புகள் வந்தாலும், அண்ணா சரவணன் தலைமையிலான வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் கட்டாயமாக விரைவில் 2026க்குள்ள ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தி காட்டும் என்பதை நாங்கள் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனா 4 பொதுக்கூட்டத்தை நடத்திய ஒரே கழகம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் என்பதை இந்த இடத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இதை விட முக்கியமான விஷயம், நீங்க ஒன்ன மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. உங்களோட தலைவர் அண்ணா சரவணன், உங்களோட தளபதிகள் அண்ணன் எம்என்பி ராஜா, அண்ணன் பந்தல் ராஜா என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பொதுக்கூட்டம் என்றால் அதற்கு தீர்மானம் மிக முக்கியம். ஒரு பொதுக்கூட்டம் என்றால் அதற்கு தீர்மானம் மிக முக்கியம். தமிழகத்தில் வாழக்கூடிய நமது வெள்ளாளர் சமூகம் 42 உட்பிரிவாக உள்ளது. அந்த 42 உட்பிரிவுகளையும் ஒன்றிணைத்து ஒரே பட்டியலின் அடிப்படையில் 20% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதை வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் தீர்மானமாக வைக்கிறோம். அதே போல தேசிய தலைவர் கப்பலோட்டிய தமிழன் செக்கெழுத்த செம்மல் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு அரசு சார்பில் விருதுநகர் மாவட்டத்தில் வெண்கல சிலை கட்டாயம் அமைத்து தர வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைக்கிறோம். பல சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறும் விதமாக மிக முக்கியமாக இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, இந்த மாவட்டத்தில் பிறந்த தியாகிகளை ஜாதி பேதமின்றி தமிழக அரசு நினைவு கூறணும் என்பதையும் தீர்மானமாக வைக்கிறோம். அதே போல ஜாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியா நடத்தணும் சொல்லி நமது சமூக நீதி போராளி நமது மாநில தலைவர் அண்ணா சரவணன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் இணைந்து பல்வேறு மேடைகளில் முழங்கி வருகிறார்கள். அதே போல ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பதையும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக தீர்மானமாக வைக்கிறோம். தேசிய தலைவர் கப்பலோட்டிய தமிழன் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் புகைப்படத்தை, ஏன்னா காந்தி மற்றும் இந்த தேசத்துக்காக போராடல, கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை தென்னகத்திலே போராடி இருக்கிறார். ஆகையால் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் பெயரை இந்திய தேசம் ரூபா நோட்ல பயன்படுத்தணும்ன்றத இங்க தீர்மானமாக நாங்க வச்சுக்கிறோம். அதே போல வேளாளர் பெயர், அந்த வேளாளர் பெயர் பிரச்சனையில எங்களோட வேளாளர் பெயரை கட்டாயமாக இந்த 42 உட்பிரிவையும் ஒருங்கிணைத்து வேளாளர் என்ற பெயர்ல அரசாணை வழங்கிடவும், இதற்கு முன்பு கொடுத்த அந்த அரசாணை ரத்து செய்ய வேண்டும் என்பதையும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக 4வது பொதுக்கூட்டத்தில் தீர்மானமாக தமிழக அரசுக்கு வைக்கிறோம்.